பார்த்து ப்ரெஸ் மீட்ங்கிறது எல்லாரையும் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. நண்பர்கள் அத்தனை பேர் வந்து இன்னைக்கு வந்திருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அது வந்து ராஜபுத்திரன் கசன்ட் சினி கிரியேஷன்ஸோட ராஜபுத்திரன் இப்போ வந்து ப்ரொடியூசர்ஸ் வரதே பெரிய ஒரு விஷயம். இப்படிப்பட்ட அருமையான ப்ரொடியூசர்ஸ் வந்து இப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுத்து இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை வந்து கெட் டுகெதர் பண்ணுறாங்கன்னா அது வந்து அண்ணன் ஆதர்ஷா, தம்பி ஷஃபி, ஃபரூக் அண்ணன் எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அவங்க வீட்டில் சகோதரர்கள் அத்தனை பேர் இருக்காங்க. எல்லாரும் சகோதரர்கள், தாய்மார்கள், சகோதரிங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்ன இப்படிப்பட்ட ஒரு படத்தை வந்து எடுத்ததுக்காக. தம்பி கந்தா வந்து புதுசாக அறிமுகம் ஆகிறாரு. எனக்கு இந்த அறிமுக இயக்குனர் எனக்கு ரொம்ப ஆசை. உங்களுக்கு எல்லாரும் தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 74 புது இயக்குநர்களோட வந்து நடித்ததில் வந்து என்னோட லக் அது. அந்த வகையில் வந்து இவர் ஒரு புது இயக்குனர், இவர் கூட நடித்ததில் ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி தம்பி வெற்றி பட நாயகன் அவர். வெற்றி எங்க வெற்றி வெளியே இருக்காரா? வெற்றி ஒரு அருமையான ஒரு தம்பி, ரொம்ப மரியாதை, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். அவரோட இந்த படத்தில் வந்து பணிபுரிந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம கன்னடா ஜக்கேஷ் சாரோட தம்பி கோமல் குமார் இப்போ வந்து அறிமுகம் வராரு. அவருக்கு ஒரு பெரிய கிளாப் கொடுங்க. எல்லாரும் தமிழில் வந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்து நடிக்கிறாங்க. அவர் வந்து அங்கே ஒரு பெரிய ஹீரோ மட்டும் இல்லாமல் வந்து வெற்றி கூப்பிடுங்க, வர சொல்லுங்க. அப்புறம் வந்து ஷபி தம்பி, இவர் வந்து குட்டி மோராளி வந்து எல்லாம் இந்த அளவுக்கு வந்து முக்கியன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் வந்து இன்னைக்கு வந்து இவர் அறிமுகம் வர்றாரு. சினிமாவிலே நடிச்சிருக்காரு. அவருக்கு ரொம்ப ஆசைப்படுறது நடிக்கணும்னு. அவரையும் வந்து வரவேற்கிறேன் இந்த படத்தில். அப்புறம் வந்து ஹீரோயின் வாங்க கிருஷ்ண பிரியா அவர்கள் ரொம்ப நல்லா இருக்குமா, சாங்ஸ்லாம் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருக்கு, லுக்கிங் ஸோ நைஸ். அவங்க நம்ம ரெண்டு பேரும் தான் சண்டை இருந்தாலும் வணக்கம் வாங்க. இருந்தாலும் இந்த படத்தில் வந்து பணிபுரிந்ததில் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஆர்டிஸ்ட்டு, பெரிய ஒரு எதிர்காலம் இருக்குது உங்களுக்கு. ஆல் தி பெஸ்ட், டேக் கேர். வெற்றி, ஐ ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் யூ, ஐ ஜஸ்ட் டோல்ட் அபவுட் யூ சொல்லிட்டேன். வெற்றி பட நாயகன் நீங்கள், உங்கள் கூட நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி. அண்ட் அப்புறம் அது மாதிரி வந்து டேனி சினிமாட்டோகிராஃபர் ஆலிவர் இட்ஸ் ஒண்டர்ஃபுல் சினிமாட்டோகிராஃபர். பார்த்தீங்க நீங்கள் எல்லாம் எவ்வளோ அருமையாக எடுத்திருக்காருன்னு. எல்லா சின்ன பசங்களோட நானும் சேர்ந்து சின்ன பிள்ளை ஆகிட்டேன். டான்ஸ் ஆட மாட்டேன்னா விட மாட்டேங்க, சாரி, நீங்களாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை. இப்படி இருந்தாலும் நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இவங்க கூட ஒரு யங்ஸ்டர்ஸ் கூட போய் சேர்ந்து சாயல்குடி கிராமத்தில் வந்து போய் அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து அவ்வளோ பிரியமா, அவ்வளோ அன்பா, எல்லாரும் இங்கே போனாலும் அப்பா மேலே பிரியத்தில் எல்லாரும் நம்மளை வந்து வரவே இருக்காங்க. அதே மாதிரி வந்து என் மேலேயும் பிரியத்தில் இருக்காங்க. தம்பி விக்ரமபுரம் மேலேயும் ரொம்ப பிரியமாக இருக்காங்க. ஸோ இந்த யூனிட்டுக்கே வந்து அவ்வளோ சந்தோஷமாக போய் நம்ம போய் இந்த ஒவ்வொரு கிராமத்துலேயும் நம்ம போய் வந்து ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் முத்து இயக்குனர், அசிஸ்டன்ட் டைரக்டர், நம்ம கவிஞர் பிரபாகர், இதில் நான் மியூசிக் டைரக்டருங்கப்பா நௌஃபுல் ராஜா, he has done a wonderful job. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க தம்பி, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. வைரமுத்தையா இல்லை, வைரமுத்தையாவோட கவிதை தருவங்க நீங்களே வந்து பார்த்துங்க, ரொம்ப சந்தோஷம். அண்ணனை பற்றி நான் தான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி வந்து தம்பி மோகன்ராஜ், அவரும் வந்து சாங்ஸ்லாம் எழுதியிருக்கார். இப்போ சமீபத்தில் வந்து டூரிஸ்ட் ஆன்லைன் கூட சாங்ஸ்லாம் அவர் தான் எழுதுறாரு. ஸோ இப்படிப்பட்ட வந்து அருமையான யங்ஸ்டர்ஸ், ரொம்ப டேலண்டட் யங்ஸ்டர்ஸ் கூட வந்து நானும் பறிபோகிறதில்ல, எனக்கு வந்து பறிமொழி இருந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப எனக்கு ஹாப்பி. தம்பி இமான் மறக்கக்கூடாது. வி ஹேட் எ கிரேட் டைம் அங்கே. அப்புறம் இன்னும் யாராவது தான் இருக்காங்க, வேறு யாராவது தங்கதுரை, ஆமாம் தங்கதுரை தம்பி, விஜய் டிவி தம்பி தங்கதுரை, இமானுக்கு சொல்லியாச்சு, எல்லாருக்கும் சொல்லியாச்சு. முத்து
மன்சூர் அலிகான் பற்றி சொல்லவே வேணாம், ஒரு அருமையான நடிகர், உங்களுக்கு தெரியும். ஆர்வி உதயகுமார், அப்படி வந்து எத்தனையோ பேர் வந்து படத்தில் நடிச்சிருக்காங்க. எத்தனையோ பேர் கூட வந்து எல்லாரும் கூட வந்து நம்ம நடித்தது ரொம்ப சந்தோஷம். ஐ வாஸ் ஃபீல் ஸோ ஹாப்பி அண்ட் யங் யூத்தாக இருந்த படத்தில். எப்படி வந்து மணி அண்ணை பக்கத்தில் நின்றோன்னே எனக்கு வந்து யூத்னஸ் தெரியுதோ அதே மாதிரி அண்ணா நல்லா இருக்கீங்களா, உடம்பு நல்லா இருக்கா. அதே மாதிரி இங்கே இருக்கிற பல பேர் இங்கே, ஆமாம், நெல்லை எண்ணெய், பணிகுமார், மண்ணை, அது மாதிரி எல்லாருமே எல்லாம் நம்ம நண்பர்கள் எல்லாம். ஒருத்தர் பேரை வந்து சொல்ல முடியல, எல்லாருக்கும் தெரியும். என் மனசுலேருந்து எல்லாரையும் வந்து வருக என்று அழைத்து தேவராஜ் எல்லாருமே. அப்புறம் வந்து இந்த கடைசி பாட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த உமா தானே அப்படிங்கிறது அண்ணன் டிஆர் அண்ணன் பாடினது. அது நான் ஃபோன் பண்ணி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அண்ணன் நீங்கள் எப்படி பாடினீங்கன்னு. அவருக்கு ஒரு சின்ன ஒரு அப்ளாஸ், அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அவருக்கு. அப்புறம் லிவிங்ஸ்டன் சார், லிவிங்ஸ்டன் வந்து குமார், ஜிஎம் குமார் லிவிங்ஸ்டன் அறிமுகப்படுத்தணும். நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். அறுவடை நாள்னு படத்தில் வந்து அறிமுகப்படுத்தணும். இன்றைக்கி வந்து எவ்வளோ பெரிய 2 பேருமே பெரிய ஆக்டர்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ வந்து இந்த முக்கால்வாசி டேரக்டர்ஸ்லாம் 2-3 மீட்டர் போட்டே வந்துடுறாங்க. எல்லாம் ஆக்டர் ஆகுறாங்க, கேமராமேன் ஆகுறாங்க, அப்படியே காமெடியன் ஆகுறாங்க. இப்படிலாம் வந்து பல பேர் எல்லாம் இப்போ இறங்கிட்டாங்க. இப்போது சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே மல்டி டேலண்டட் பீப்புள் கூட வந்து ஆக்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். உங்கள் அனைவரையும் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வசீர் அண்ணா வந்து எல்லாம் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் எல்லாமே பார்த்துக்கிட்டார். அவர் தான் எங்களுக்கு சாப்பாடு காலையிலேருந்து மத்தியானம் நைட்டு வரைக்கும் சாப்பாடு போட்டதெல்லாம் அண்ணன் தான். ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அண்ணன் அந்த வகையில் இருந்து இப்போ இந்த படத்தை வந்து முடிச்சு Trend music. Oh, you're very big man. You're the biggest man here on the stage. Okay. Anyway, Trend Music. நன்றி. Thank you so much. சக்திவேல் ஃபிலிம் வந்து வாங்கியிருக்காங்க படத்தை. அவங்களுக்கு வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டு வாங்கியிருக்காங்க, நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் கந்தன் அண்ட் குரூப் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றியை தெரிவிச்சு, இந்த படம் வந்து நீங்கள் எல்லாரும் வந்து பெருசாக ஆதரிக்கணும் அப்படிங்கிறது, இந்த சின்ன பசங்களை எல்லாரும் ஆதரிக்கிறது என்னோட வேண்டுகோள். நன்றி, வணக்கம். பாபு இல்லைன்னா எங்கள் வீட்டில் பல விஷயங்கள் நடக்காது. அதே மாதிரி இந்த படத்துல வந்து இவ்வளோ தூரம் மூவ் ஆகிறதுக்கு காரணமே வந்து டைமிங் பாபு தான். அவருக்கு நன்றி சொல்ல காரணப்பட்டிருக்கோம். வணக்கம், நன்றி, வணக்கம். எங்கள் அக்கா வந்திருக்காங்க, அவங்க என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் அண்ணி, எங்கள் குடும்பங்க எல்லாமே என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா, அவங்கள இத்தனை வருஷம் சினிமாவில் இவ்வளோ வருஷம் இருக்கணும்னா, ஒரு 10-15 வருஷம் சினிமாவில் இருக்கணும்னா குடும்பத்தோட ஆதரவு இல்லாமல் இருக்கவே முடியாது. அதனால் முதல்ல அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு காவல்துறையில் இருந்தேன், காவல்துறையிலேருந்து வேலையை விட்டுட்டு இந்த சினிமாவுக்கு வந்தேன். அதனால் அவங்களோட சப்போர்ட் அவங்களுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னென்னா, இந்த ஆடியோ லான்ச்சுங்கிறது ஏன் நடக்குதுன்னா, நம்ம பத்திரிகையாளர் இருக்காங்களா, அவங்க கொண்டு போய் இந்த கண்டென்ட்டை சேர்ப்பாங்க. நம்ம பேசுகிறது எல்லாமே இந்த பத்திரிகையாளர்கள் இல்லைன்னா நம்மளோட இந்த ஆடியோ லான்ச் இவ்வளோ பெருசாக பண்ணி இவ்வளோ விஷயம் பண்ணி அதை போய் ஆடியன்ஸுக்கு சேரணுங்கிறதுக்காண்டி நம்ம பண்ணுறோம். அதனால் பத்திரிகையாளர்களுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோட குரு வசந்த் சார், என்னென்னா சின்ன வயசில் இந்த எஸ்பிடி சார் வந்து மூச்சு விடாமல் பாடியிருப்பார். அது பாடும்போது நம்ம ஒரு பிரமிச்சு பார்த்துருப்போம். என்னன்னு பார்த்தா அதுக்கப்புறம் பார்த்தா அந்த டேரக்டர்கிட்டே நம்ம போய் வேலை பார்த்தோம். அது ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம். அவர்கிட்ட போகும்போது நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. சில பொசிஷன் நிப்பாட்டும் போல பார்த்தா எல்லாரையும் நிப்பாட்டி மேக்சிமம் எல்லாருமே நடிகர்களுக்கு டைரக்டர் போயிடுவாங்க. ஆனால் இவர் வந்து நடிகர்களை தனக்கானதை ஆக்கிக்குவார். அந்த மாதிரி ஒரு இயக்குனர் வசந்த் சார். அவர்கிட்ட வந்து ஒர்க் பண்ணதில் ரொம்ப மகிழ்ச்சி, நிறைய கற்றுக்கிட்டேன். எங்கள் டைரக்டர் வசந்த் சார் இங்கே இருக்காங்க, வந்ததுக்கு நன்றி ரொம்ப. அப்புறம் நந்தா பெரியசாமி சார், திருமாணிக்கம் இப்போ ஒரு படம் வந்திருக்கு. நான் நந்தா பெரியசாமி சார் தான் முதல்ல ஒர்க் பண்ணேன். திருமாணிக்கம் வந்து இன்னைக்கு வந்து வெற்றி படமாக இருந்திருக்கு. நிறைய அவர்கிட்ட கற்றுக்கிட்டது என்ன, ஓடிக்கிட்டே தவம் பண்ணணும்னு சொல்லுவார். என்னென்னா சினிமாவில் தோத்துக்கிட்டே இருந்தாலும் இல்லை ஒரு அடுத்தடுத்த படங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாலும் ஒவ்வொருத்தங்க காணாமல் போயிடுவாங்க. அவரோட இருந்த எத்தனோ பேருக்கு இன்னைக்கு சினிமாவில் இல்லை. ஆனால் அவர் இன்னைக்கு வரைக்கும் சினிமாவில் இருந்துக்கிட்டே இருக்கார், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கார், வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கார், அடுத்தடுத்த படங்கள் பண்ணிக்கிட்டாரு. அவர்கிட்ட கற்றுக்கிட்டது இல்லைன்னா முயற்சி, உழைப்பு, அதுதான். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த படம் ஆரம்பித்தது
அதை பற்றி நான் சொல்லிடுறேன். இந்த படத்தை எப்படி ஆரம்பித்தோங்கிற விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இதில் ஆர்ட் டைரக்டர் ஐயப்பன் இருக்கார், கேமராமேன் மொழிப்பதிவார் ஆலிவர் டேனி இருக்கார். அவர் தான் இந்த படத்துக்கான ஆரம்பிக்கிறதுக்கான காரணம். அவர் தான் தயாரிப்பாளர். அவரோட ஃப்ரெண்டு வசீர் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணார். வசீர் சார் தான் கோதரசா சார் இன்ட்ரடியூஸ் பண்ணார். எவ்வளவோ தயாரிப்பாளர்கள் வந்து கதை கேட்டு எனக்கு முன்பணம் நிறைய கொடுத்துருக்காங்க. நான் நிறைய ஆஃபீஸ் வந்து போட்டிருக்கேன். எல்லா ஆஃபீஸுமே ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி நின்றோம். அதனால் ஒரு பெரிய மன உளைச்சலில் இருந்தேன். ஆனால் கதை கேட்டு எவ்வளவோ பேர் வந்து கதை கேட்டு முன்பணம் கொடுத்து கூட பண்ணலை. ஆனால் இந்த தயாரிப்பாளர் என்கிட்ட கதையே கேட்கல. நான் ஒரு 10 நிமிஷம் ஐடியா மட்டும்தான் சொன்னேன். ஆனால் இந்த தயாரிப்பாளர் எனக்காண்டி இந்த படம் பண்ணார், நம்பி பண்ணார். அதோட அவரோட ஃபரூக்குங்கிற சார் வந்து கூட சேர்ந்துக்கிட்டாரு. ரொம்ப நன்றி. அவர் தான் வந்து பிரபு சாரை சொன்னார். நான் முதல்ல ஒரு பட்ஜெட்டில் சொல்லியிருந்தேன். பிரபு சார் அவர் இந்த கதைக்கு பண்ணால் நல்லா இருக்குன்னு சொன்னோடனே சொன்னார். பிரபு சார் உள்ளே வந்த உடனே இந்த படத்தோட கலரே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் வெற்றி என்னன்னா, நான் சின்ன வயசில் வந்து பிரபு சாரை பற்றி ஒன்று சொல்லணும்னா, சின்ன வயசில் வந்து நான் மணிமுத்தார், திருநெல்வேலியில் மணிமுத்தார்னு ஒரு இடத்துல இருந்திருக்கேன். மேலே கேட்பாங்க, நம்ம போலீஸில், அப்பா போலீஸுங்கிறதுனால அங்கே ஒரு ஷூட்டிங் நடந்துச்சு. ரொம்ப சின்ன வயசில் ஒருத்தரை பார்த்துருந்தேன். ஒரு அழகாக கலராக ஒருத்தர் இருந்தார், மைண்டில் இருந்துச்சு. அவர் ஒவ்வொரு தடவை படம் பார்க்கும் போல் அவரை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டே வந்த மாதிரி இருந்துச்சு. கடைசியில் இன்றைக்கி அவரை வச்சு படம் பண்ணியிருக்கோங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவர் தான் சின்ன வயசில் பார்த்த நம்ம முதல் நடிகர். அவரை வச்சு இன்றைக்கி படம் பண்ணதில் ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் பார்த்தா வெற்றி வந்து இந்த படம் வந்து நான் ஃபோனில் தான் கதை சொன்ன உடனே அடுத்த நாளே வந்து ஆஃபீஸில் வந்து நான் இந்த படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டாரு. வெற்றிக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சப்போர்ட்டாக வந்து ஃபுல்லாக இருந்தார். மேக்சிமாவே அவர் வேறு பேட்டர்னில் நடித்த ஒரு ஹீரோ. ஒரு கிராமத்து இதில் இது வரைக்கும் நடிக்கலை. அதே மாதிரி ஒரு கேலப்பிங்காக ஒரு இது பண்ணி நடிக்கலை. இந்த லவ் முல்லாம் நீங்கள் படங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நடிக்கலை. அந்த மாதிரி நடித்ததில் அவரை வச்சு எடுத்ததில் மகிழ்ச்சி. ஒரு நிமிஷம். சக்திவேல் சார் பிரபப்பா எங்கள் படத்தை வந்து சக்திவேல் சார் தான் வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா சார் தான் முதல்ல பார்த்தாங்க இந்த படத்தை. அவரே வந்து சாரே வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. அவரே வந்து சப்போர்ட்டாக எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ப்ரொமோஷன் விஷயங்கள் எல்லாமே சப்போர்ட்டாக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சக்திவேல் சாருக்கு ரொம்ப நன்றி. இதில் வந்து என்னென்னா, அதுக்கடுத்து பார்த்தா வில்லன் கேரக்டருக்கு நாங்கள் வந்து ஏற்கனவே ஒரு ஆளை பார்த்துருந்தோம். அவர் வந்து செட் ஆகலை. நடிக்க வச்செல்லாம் பார்த்தோம், பயமாக இருந்துச்சு. ஷூட்டிங்க்கு முன்னாடி என்னடா 2 வீக்ஸ் முன்னாடி வில்லன் கிடைக்கலையே அப்படின்னு நினச்சோம். அப்புறம் நம்ம இணையக்குனராக ஒர்க் பண்ணவர், அவர் வந்து ரொம்ப நாளாக என் கூட வந்து பயணித்த நண்பர், என்னோடய துக்கத்துலேயும் இடத்துலையும் இருந்தவர், முத்துங்கிறவர். அவர் வந்து கோமல்குமார் சாரை சொன்னார். கோமல்குமார் சாரை என்கிட்ட கேட்காமலே அவர்கிட்ட ஃபோனில் கதை சொல்லி அவர்கிட்ட ஓகே வாங்கி அப்புறம் சொன்னார், ஜி நம்மளுக்காண்டி அவர் பண்ணுறேங்கிறாரு. அப்போ சில விஷயங்கள் சொன்ன கோமல்குமார் சார், ஜி அவ்வளோ ஹீரோவாக இருக்காரு, நம்ம அந்த அளவுக்கு அவர் பட்ஜெட் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். உடனே கோமல்குமார் சார்ட்ட இந்த விஷயத்தை சொன்னார், டைரக்டர் இப்படி கேட்குறாருன்னு சொல்லிட்டு. கோமல்குமார் சார் கதையை கேட்டுட்டு 1 ரூபா வாங்கலை, தமிழில் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக வந்து நடித்து கொடுத்துருக்காரு. அவரை பற்றி சொல்லணும்னா சினிமா மேலே அவ்வளோ பேஷன். என்னென்னா நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் நம்ம நடிகர்கள் நிறைய பார்க்குறோம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளோ பேஷன். கேரவனுக்குள்ளே போகவே மாட்டார், அங்கேயே நிற்பார் ஷூட்டிங். அதே மாதிரி டேரக்டரை வாத்தியார் இருந்தான் பாரு, அந்த அளவுக்கு டேரக்டர் மேலே மதிப்புமிக்க ஒரு நடிகர். அவரை இந்த படத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணல, தமிழில் வந்து அறிமுகப்படுத்தினதில் ரொம்ப மகிழ்ச்சி. அவர் எனக்கு சப்போர்ட்டாக இருந்ததில் ரொம்ப நன்றி. அதுக்கடுத்து பார்த்தா கிருஷ்ணபிரியா வந்து ஷூட்டிங்க்கு ஒரு நாள் முன்னாடி தான் நான் கிருஷ்ணபிரியாவே பார்க்குறேன். ஹீரோயின் அவங்க டெல்லியில் இருந்தாங்க. அவங்கள்ட்ட ஏற்கனவே கதை சொல்லியிருந்தேன். சரி அவங்க கன்னடாலாம் போவேன், நான் ப்ரொமோஷன்லாம் வர முடியாதுன்னு சொன்னாங்க. சரி வேண்டான்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சு. அப்புறம் வேறு போகலாமான்னு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கும் போல எண்டில் வேறு வழியே இல்லை, சரி அவங்கள கூப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க அர்த்த சகாப்தம்னு ஒரு தெலுங்கு படம் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அந்த படம் நல்லா ஓடின படம். அந்த படத்தில் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே அவங்கள கூப்பிடுவோன்னு சொல்லிட்டு கூப்பிட்டோம். என்னென்னா ஷூட்டிங் ஸ்பாட் வந்தாங்க. ஷூட்டிங் ஸ்பாட் தான் சொல்லி கொடுத்தவொடனே நல்லா பண்ணாங்க. ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம லவ் எடுக்கிறோம். வெற்றி ப்ரோ அவங்களுக்கும் அந்த லவ் காம்பினேஷனுங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க, சாங் பார்த்துருப்பீங்க. எல்லாருமே சாங் எப்படி செட் ஆகிருக்குன்னு பார்த்துருப்பீங்க. ஏன்னா சாங் வந்து அந்த 3 சாங்ஸுமே வந்து நான் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க 2 பேருக்கான லவ் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதனால் கிருஷ்ணபிரியாவுக்கு ரொம்ப நன்றி. எல்லோரும் முன்னாடி வந்து ரேவதிலாம் எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி கிருஷ்ணபிரியா வருவாங்க. ஏன்னா
கேரவன் போக மாட்டாங்க, அங்கேயே சேர் போட்டு உட்காந்துருவாங்க, குடிசையில் இருந்தாலும் உட்காந்துருவாங்க, எங்கேனாலும் அந்தளவுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. ரொம்ப நன்றி. நான் பயந்துக்கிட்டு இருந்தது நம்ம சொல்கிற விஷயம் புரிஞ்சு நடிப்பாங்களாங்கிற விஷயம். அங்கேருந்து ஒன்று செஞ்சு கொடுத்தாங்க. அவங்க அத்தை சகத்துன்னு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு மியூசிக் டைரக்டர் பண்ணியிருந்தார். அந்த சாங்கை பார்த்துட்டு தான் இவரை ஓகே பண்ணது. அப்புறம் என்னடா அந்த சாங் போட்டவர் யாருன்னு பார்த்தா நவ்ஃபுல் ராஜா, நம்ம மியூசிக் டைரக்டர், இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நவ்ஃபுல் ராஜா. அவர் தான் அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். அவர் ப்ரொடியூசருக்கு ரிலேஷன். ஆனால் ப்ரொடியூசர் ஒரே வார்த்தை சொன்னார், சார் எங்களுக்கு ரிலேஷன்கிறலாம் நீங்கள் அவரை வச்சு பண்ணாதீங்க, உங்களுக்கு ஓகேவான்னு பாருங்க அப்படின்னாரு. அர்த்த சகாப்தம் பார்த்து, அர்த்த சகாப்தம் படத்தில், தெலுங்கு படத்தில் ஆர்ஆர் சூப்பராக போட்டிருந்தார். சாங் எல்லாமே ஹிட்டு. அப்போது என்னன்னு பார்க்கும்போது சரி நம்ம அவரை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு வந்தோம். நீங்கள் சாங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆர்ஆர் அதுக்கடி தான் 2 ஸ்னீக் பீக் மாதிரி 2 சீன் போட்டது. எதுக்குன்னா அவரோட ஆர்ஆர் எப்படி இருக்குன்னு காமிக்கணும். அவருக்காண்டி தான் இந்த ஸ்னீக் பீக் போட்டது. ரெண்டுமே வெற்றி அவங்க லவ்வையும் போட்டது, பிரபு சாரோட அந்த காமெடி சீன் போட்டதுக்கு காரணமே அவரோட மியூசிக் எப்படி இருக்கணும்னு காட்டுறதுக்காண்டி தான் நல்லா ஆர்ஆர் பண்ணியிருக்காரு. ஏன்னா இது கொஞ்சம் விஷுவலேஷன் படம். ஏன்னா நான் வசந்த் சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன்ல, நிறைய விஷுவல் வசந்த் சார் விஷுவலேஷன் நிறைய ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த படத்தில் நிறைய பேர், ரசூல் பாய் அவர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ரசூல் காக்கா, அப்போ வசீர் காக்கா. அதே மாதிரி பிரபு சார் ஒரே விஷயம் தான். ஏன்னா பிரபு சாரை இந்த படத்தில் உள்ளே கொண்டு வரதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா சிவாஜி ராஜானா அவர் புத்திரன்ல, ராஜபுத்திரன், அவர் அணுகிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் பிரபாகரன் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். சொன்ன உடனே சரி பிரபு சாரை மீட் பண்ணிடலான்னாரு. ஆனால் மீட் பண்ண லேட்டாக ஆனிச்சு. அப்போ ஆர்வி உதயகுமார் சார் இருக்கார்ல, அவர்கிட்ட போய் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஆர்வி உதயகுமார் சார் ரொம்ப ரொம்ப நம்ம பையன் அந்த மாதிரி நினச்சி ஆர்வி உதயகுமார் சார் போய் அவர்கிட்ட சொன்னார். நான் பிரபு சாரை மீட் பண்ணும்போது ஒரே விஷயம் தான் பிரபு சார் சொன்னார், என்னப்பா உனக்கு ஆர்வி உதயகுமார் சொந்தக்காரரா, என்னப்பா 100 முறை ஃபோன் பண்ண, டார்ச்சர் பண்ணுறப்பா, அவன்கிட்ட கதை கேட்டே ஆகுப்பா, நீ இது பண்ணியே ஆகணும். ஏன்னா இந்த படத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அவர் இப்போ வரைக்கும் பிரபு சார் முன்னாடி பண்ண படங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, சின்ன தம்பி 15 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண படங்கள் இருக்கும்ல, அந்த பேட்டர்னில் இப்போ ஓடி ஆடி பண்ணியிருப்பார். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவருக்கு படம் ஃபுல்லாமே ஓடி ஆடி ஃபைட்டு அந்த மாதிரி பண்ணுறது யதார்த்தமான ஒரு அப்பாவுக்கான எல்லா இதுவுமே கிளைமேக்ஸில் ஒரு செஞ்சிருப்பார். அந்த கிளைமேக்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். அது இந்த படத்துக்கான ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான இதாக இருக்கும், அது இதாகும். அப்புறம் இந்த படத்தில் ரஃபீக் இருந்திருக்கார். ரஃபீக் அவர் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மாதிரி இருந்தார். வசீர் சார் இருந்தார். ரஃபீக் கோடைரக்டர். அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண உதவி இயக்குனர்கள் எல்லாருக்குமே நன்றி. பேரரசு சார் வந்திருக்காங்க. பேரரசு சார் நம்ம நிறைய ஆக்ஷன் படம் எவ்வளோ பார்த்துருப்போம். அதை வணக்கம் சார், ரொம்ப ஒரு பிரமிப்பாக பார்த்த ஒரு ஆக்ஷன் படங்கள் அப்படி பார்க்கும்போது விஜய் சாரை வச்சுலாம் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு படம் பார்க்கும்போது டேரக்டரை பார்க்க மாட்டோம், அந்த படத்தில் விஜயை பார்ப்போம். ஆனால் அந்த படங்கும்போது அந்த டைலாக்லாம் பேசுனது யாருன்னு பார்த்தா சார் தான் பேசியிருப்பார் போல். ஏன்னா சார் மாதிரி தான் விஜய் சார் பேசியிருப்பார். அந்த மாதிரி அவரோட பாடி லாங்குவேஜை விஜய் சார் வாங்கி பண்ணியிருப்பார். அது ஒரு டேரக்டர்கிட்ட வாங்கி பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி இந்த படத்தில் வெற்றி அந்த மாதிரி செஞ்சுருப்பார். நான் நிறைய பண்ணியிருப்பேன், அதை பார்த்து அவர் பண்ணியிருப்பார் அந்த மாதிரி. அப்புறம் மதியழகன் சார் வந்திருக்கார் நம்மளுக்காண்டி. ரொம்ப நன்றி சார். நான் கூப்பிட்டேன், எனக்காண்டி வாங்க சார்னு சொன்னேன், வந்தாங்க. அப்போ விஜய் கனிஷ்கா நான் கூப்பிட்டேன், எனக்காண்டி வந்திருக்காங்க. வியாபாரி சங்கத்தில் சவுந்தரராஜா சார். அப்புறம் நம்ம பீர் காக்கா சார். அவர் முதல்ல என்னன்னா பீர் காக்கா சார் பீர் காக்கா சார் அங்கே இருக்காரு. என்னன்னா இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கே எல்லாம் ஆரம்பித்தாலும் அவரோட ஆஃபீஸில் தான் போய் எல்லாருமே உட்காருவோம். அவர் தான் பிள்ளையார் சொல்லி போடுறது. கோதர் சாரையும் ஃபருக் சாரையும் படம் பண்ணுங்கன்னு அவர் தான் சூரிட்டி கொடுத்தாரு. இந்த டேரக்டர் நம்பி பண்ணுங்க, எப்படி போட்ட பணத்தை எடுத்து கொடுத்துருவாருன்னு சொல்லிட்டு. அதனால பீர் காக்கா சார் ரொம்ப நன்றி. அப்புறம் வேறு யார், அப்புறம் சஃபி இளம் தயாரிப்பாளர். அவன் தயாரிப்பாளர் மறந்துட்டேன், அவர் கூட தான் படம் பண்ணியிருக்காங்க. அவர் புத்திரன், ராஜபுத்திரன், அவங்க அப்பா தான் ராஜா. ஆமாம், கோதர்ஷா சார், சஃபியோட அப்பா தான் கோதர்ஷா சார். அவர் இணை தயாரிப்பு ஒர்க் பண்ணியிருக்காரு. ஃபருக் சார் இணை தயாரிப்பு ஒர்க் பண்ணியிருக்காங்க. சஃபி எப்படின்னா இந்த படம் கொஞ்சம் சீக்கிரமே முடிஞ்சிருக்கும். ஒரு சாங், இந்த உம்மா தர அம்மா ஆகிறியாங்கிற சாங்க்கு 3 மாதமாக வெயிட் பண்ணோம். அது நானும் ஒரு காரணம், சஃபியும் ஒரு காரணம். ஒரு சாங் கமர்ஷியலாக வேணும். ஏன்னா அந்த சாங் நிறைய அப்பா பையன் சாங்காக நிறைய டியூன் போட்டோம், நிறைய பண்ணோம், செட் ஆகலை. அதுக்கப்புறம் அது அப்படி பண்ணோம். அப்புறம் ஒரு சஃபி ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது. ஏன்னா எனக்கு இந்த படத்தில் ஏதாவது தேவைன்னா நான் முதல்ல சஃபிகிட்ட தான் சொல்லுவேன். தயாரிப்பாளர்கிட்ட இவர்கிட்ட சொல்லும் போல் அவங்க அப்பாட்ட சொல்லி அவர் அதை பெற்று தந்து இது எப்படியா பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லி அதை பண்ண வைப்பார். அது சஃபிக்கு ரொம்ப நன்றி. தயாரிப்பாளருக்கு சஃபிக்கு ரொம்ப நன்றி.
சித்தார்த்திபிக்கு இந்த உம்மா தர அம்மா அகரியா அந்த சாங் மட்டும் சித்தார்த்திபின் இதுக்கு தான் ஆசைப்பட்ட பாலகுமாரா அந்த மியூசிக் டைரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. அந்த ஒரு சாங் மட்டும் அவருக்கு ரொம்ப நன்றி. அதுக்கு வந்து மோகன் ராஜா சார் வந்து எழுதியிருக்காரு. அவர் ஒரே விஷயந்தான், அவர் வந்து இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி அப்புறம் டாடா நிறைய படங்கள் தேன் சுடை நிறைய படங்கள் ஹிட் படங்கள் எழுதியிருக்காரு. ஆனால் என்னன்னு பார்த்தா இந்த படத்தில் நம்ம எழுதி வச்சதுக்கு உம்மா தர அம்மா அகரியா தான் அந்த வார்த்தையை தான் அவர் சொன்னார். சரி நானும் கேட்டது அது ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த பேட்டர்னில் நாங்கள் பண்ணிட்டோம். அதுமாதிரி இந்த படத்தில் இன்னும் 2 சாங் எழுதியிருக்காரு. அது ரொம்ப நல்லா இருக்கும். அது கதையில் சார்ந்ததுனால அதை காமிக்கல. அப்புறம் வைரமுத்து சார், என்னன்னா வைரமுத்து சார் தான் இந்த பாட்டுக்கு மித்த சாங்ஸ் ஃபுல்லாக எழுதுனது வைரமுத்து சார். அவரை சந்திக்கும் போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா நான் வசந்த் சாரோட அசிஸ்டன்ட்னு சொல்லியிருந்தேன். அவர் வந்தவொடனே நீ எவ்வளோ வேலை வாங்குவார் அப்படிங்கிற மாதிரினாரு. ஏன்னா எப்போவுமே அவரோட வரிகளில் வரிகள் வசந்த் சாரோட வரிகளாக தான் இருக்கும். 4 வரிகள் அப்படி இருக்க மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். இப்போ வைரமுத்து சார்கிட்ட வந்து அவர் எப்படின்னா நம்ம ஒரு சிச்சுவேஷன் சொல்லியிருப்போம், நம்ம ஒரு புதிய இயக்குனர் அப்படிலாம் பார்க்கல. உட்கார வச்சு நம்மளுக்கு வந்து சார் நீங்கள் சிச்சுவேஷனுக்கு சொல்லிங்க டியூனுக்கு சொல்லிங்க அதை வாசித்து காட்டுவார். இதில் பெண்பாலில் சூரியனோன்னு இருக்கும், பெண்பாலில் ஆண் தான் இருக்கும், சூரியன்னா ஆண்பால் தான், ஆனால் பெண்பாலில் சூரியனோ அப்படின்னு சொல்லியிருப்பார். 2 குழந்தைகள் பெறுவோம், அது ஒன்று தமிழருக்காக ஒன்று தமிழுக்காக அப்படின்னு ஒரு வரி வரும். இதெல்லாம் ரொம்ப ஹைலைட்டான வரி. அவர்கிட்ட 3 வருஷம்லாம் கேட்பேன், எல்லாமே கொடுப்பாரு. ரொம்ப ஒரு ஒரே இந்த விண்மீன்கள் பாட்டு ஒன்று பார்த்துருப்பீங்க, அது மட்டும் லிரிக் எழுதி டியூன் போட்டது நஃபுல் ராஜா சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. அது லிரிக் எழுதி போட்டது. அவர் ஒரே விஷயம் தான் சொன்னார், இதில் ஒரு வரி கூட மாற்றிடக்கூடாது, என் ரத்தத்தையே வந்து இதாக்கி எழுதியிருக்கேன், அதனால் எதையுமே கை வச்சிடாதீங்கன்னு சொன்னார். அதனால் அதில் நாங்கள் எதையுமே கை வைக்க அப்படியே போட சொல்லியாச்சு. வைரமுத்து சாருக்கு ரொம்ப நன்றி, அவ்வளோ சப்போர்ட்டாக இந்த படத்துக்கு பண்ணி கொடுத்ததுக்கு. ராகேஷ் சன் மாஸ்டர் இந்த படத்தில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம். அவருக்கு ஃபஸ்ட்டு படம். அவர் ஃபருக் சாரோட ஃப்ரெண்டு இளங்கோ சார் இருக்கார். அவர் ரொம்ப நாளாக சினிமாவில் இருக்கார், ஸ்டன் மாஸ்டர். அவரோட பையன்தான் வந்து ராகேஷ். அவர் வந்து இந்த படத்தில் வந்து ஒரே விஷயம் தான், அவரை இன்ட்ரடியூஸ் பண்ண கொஞ்சம் ஷூட்டிங் வரைக்குமே போய்கிட்டே இருந்துச்சு, இருக்கா இல்லையான்னு அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. அவருக்காண்டி சப்போர்ட் பண்ணது ஆரி வந்து சப்போர்ட் பண்ண. ஆரிட்ட ஃபோன் பண்ண, ஆரிட்ட ஒரு சீக்வன்ஸ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஃபோன் பண்ணி ஆரி வந்து சொன்னார், இல்லைங்க நீங்கள் அவரை வச்சு பண்ணுங்கள், நல்லா டேலண்டான ஆள் அப்படின்னு. ஆனால் ஷூட்டிங்கில் வந்து உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப நல்லா பண்ணார், ரொம்ப பொறுமையான ஆள். ஏமா ஸ்டண்ட் மாஸ்டர்னாலே என்னமோ பயங்கரமாக ஒரு ஸ்ட்ராங்காக அப்படியே வேறு மாதிரி இருப்பாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. அப்பா அந்த மாதிரி இருப்பார் பயங்கரமாக. ஆனால் அவர் அப்படி இல்லை, ரொம்ப சைலண்டான ஆள். நல்லா ஒரு பொறுமையாக ஷூட் பண்ணி இது பண்ணி கொடுத்தாரு. ஃபைட்டு உண்மையாக நல்லா வந்திருக்கு, கிளைமேக்ஸ் ஃபைட்டு நல்லா வந்திருக்கு. அவங்க அப்பா இளங்கோ மாஸ்டர், வீரமணினா அவங்களாம் வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணாங்க. அவருக்கு வந்து ஒரு பேக் போனாக இருக்காங்க. எப்பவுமே தந்தை மகன் கதைன்னு சொல்கிறேன், உண்மையிலேயே அவங்க அப்பா தந்தை வந்து மிகப்பெரிய அவருக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. நன்றி சார். இந்த படத்தில் எல்லாருமே பார்த்தா தந்தை சப்போர்ட்டாக இருந்திருப்பாங்க. எங்கள் அப்பா இந்த படம் நடக்கும்போது தான் இறந்தாங்க. என்னன்னு பார்த்தா ஷூட்டிங் முடிகிற அன்னைக்கு அடுத்த நாள் தான் இறக்குறாங்க. ஷூட்டிங் முடிஞ்சு 6 மணிக்கு முடியுது, நைட்டு 10 மணிக்கு தான் இறக்குறாங்க. அந்த மாதிரி அப்பா சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி சஃபிக்கு வந்து கோதர்ஷா சார் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க, அப்பா சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி தான் எங்கள் மாஸ்டருக்கு இந்த படத்தில் எல்லாமே அப்பாக்கள் பையனுக்கான பாண்டிங் வந்து இந்த படத்தில் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் கணபதி மேலே வரும். இந்த பையன் கணபதி யூடியூப்பில் பண்ணியிருப்பான். நான் ஒரு படம் நடிக்கிறேன், கதாநாயகன் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், இரவான்னு சொல்லி. அந்த படத்தில் ஷூட் 35 நாள் போயிருக்கோம். அந்த படத்தில் இவர் நடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் இந்த படம் ஷூட் ஆரம்பித்தோம் டைரக்டராக. அந்த படத்தில் இருந்தால் கூப்பிட்டு வந்தேன். ஆனால் இந்த படத்தில் வந்து அவர் செமையாக பண்ணியிருக்காரு. என்னென்னா நம்ம இன்னொரு காமெடியன் கிடச்சதாகவும் கேரக்டராகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா பண்ணியிருக்காரு. கணபதி பெரிய ஆள், வர வாழ்த்துக்கள். அப்புறம் நம்ம மேக்கமேன் பாண்டியனை, அப்புறம் வந்து நம்ம இதில் நம்ம துரை சார், வணக்கம் சார். நான் தான் டேரக்டர். அவருக்கு துரை சார் முகவரி மறக்க முடியாது சார். ஆமாம் சார், ரொம்ப நன்றி. அஜித்தை வச்சு பண்ண படம் மகிழ்ச்சி இது. அப்புறம் இந்த படம் நடக்கிறதுக்கு எல்லாரும் காரணமாக இருந்தாங்க. ஏவிஎம்ஜி ஸ்டுடியோ, ஐயப்பன், அப்புறம் எல்லாருமே இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க, டப்பிங்க்கு முருகண்ண, இவங்க எல்லாருமே வந்து முதல்வராக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே எடிட்டர் கமலக்கண்ணன் நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்தில். என்னென்னா அவர் நேரடியாக ஷூட்டிங் தான் வந்தார். 35 நாளாக நானும் எடிட் பார்க்கல.
அவர்கிட்ட விட்டாச்சு 20 நாள் கழித்து தான் படத்தை பார்த்தேன். அந்த மாதிரி தான் எடுத்தோம். ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தார், சப்போர்ட்டாக. இமான் ஆச்சு சொல்லணும்னா பயங்கர சப்போர்ட்டாக இருந்தார் இந்த படத்தில். ஏன்னா நம்ம என்ன சொன்னாலும் கேட்பார், நம்ம எப்படி ஃபுல் சப்போர்ட் இருப்பார். அதே மாதிரி தங்கத்துறை ரொம்ப ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தார். அதே மாதிரி லிவிங்ஸ்டன் சார் வந்திருக்காருன்னு தெரில, வந்துக்கிட்டு இருக்கேன்னாரு தெரில. லிவிங்ஸ்டன் சார் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார் ஃபுல்லாமே. ஏன்னா வேறு மாதிரி மீசாங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார். அப்புறம் ஆர் உதயகுமார் சார் இது வந்து ஒரு சின்ன டைமென்ஷன் நடிச்சிருப்பார். கம்மியாக தான் இருப்பார், ஆனால் சின்ன டைமென்ஷனாக ஒன்று இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது கிளைமேக்ஸில் ஒரு ஒன்று பண்ணுவார் ஆர் உதயகுமார் சார். அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் எல்லாரையுமே நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் இதில் ஒர்க் பண்ண அனைத்து டெக்னீஷியனுக்கும் வணக்கம். அப்புறம் எனக்காண்டி வந்த வசந்த் சார், நந்தா பிரியன் சார். அப்புறம் நான் இரவன் படம் நடிச்சிருக்கேன், அதுக்கு குருபிரசாத் சார் வந்திருக்காங்க, அவருக்கு நன்றி. டைமண்ட் பாபு சார், அதை சொல்லணும், மறக்கவே முடியாது டைமண்ட் பாபு சார். என்னென்னா டைமண்ட் பாபு சார் நிறைய உதவி செஞ்சுருக்காரு இந்த படம் நடக்கிறதுக்கு. என்னென்னா எல்லா இடத்துலையும் பேக் போனேன் நான். இன்னைக்கு கூட உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல, பிரபு சாருக்கு வந்து உடம்பு சரியில்லை. அவருக்கு வந்து இன்னைக்கு வந்து வைரஸ் ஃபீவர் வந்து அவருக்கு ஃபீவர்ன உடனே சரி தான சார் வந்திருக்காரு. சார் கட்டாயம் நீங்கள் மேலே வரணும் சார், நீங்கள் எங்களை சந்தோஷப்படுத்தணும். டைரக்டர் சார், எனக்கு சின்ன வயசில் சூப்பர் ஸ்டாரை ரொம்ப பிடிக்கும். சூப்பர் ஸ்டாரை பார்த்து தான் சினிமாவுக்கு ஆசைப்பட்டேன். ஆனால் அந்த சூப்பர் ஸ்டாருக்கே பேர் வச்சது கலைப்புலி தான சார் தான் சூப்பர் ஸ்டார்னு. சார் ரொம்ப நன்றி சார். சார் மேலே வாங்க சார், நீங்கள் மேலே வந்தால் எங்களுக்கு பெருமையாக இருக்கும். விநியோகத்தங்க அருள்பதி சார் வந்திருக்காங்க. அருள்பதி சார் ரொம்ப நன்றி சார், வந்ததுக்கு நன்றி சார். நான் டைரக்டர் சார். அப்புறம் நாசர் சார் வந்திருந்தாங்க, நல்லா எல்லாமே பேசிட்டு இது பண்ணிட்டு போனாங்க, வாழ்த்திட்டு போனாங்க. ரொம்ப நன்றி. ட்ரெண்ட் மியூசிக் ஜித்தின் அவர் வந்திருக்காரு, ரொம்ப நன்றி. ட்ரெண்ட் மியூசிக்கு நன்றி. அதான் ட்ரெண்ட் மியூசிக் ஜித்தின் வந்திருக்காரு. ட்ரெண்ட் மியூசிக் தான் நம்ம பாட்டை வாங்கியிருக்காங்க. அப்புறம் ஏபி என்டர்டைன்மெண்ட் வாங்கியிருக்காங்க, அவங்க வந்து எஃப்எம்எஸ் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு பிஸ்னஸாக சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. நன்றி எல்லாருக்குமே. நான் எல்லாருக்கும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், வேறு யாரும் விடலைன்னு நினைக்கிறேன். விட்டுருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. எல்லாருமே இந்த படத்துக்கு ஒத்துழைப்பு அளித்த எல்லாருக்குமே நன்றி. என் தயாரிப்பாளருக்கு ரொம்ப நன்றி, கோதர் சார். ஏன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் எது வந்தாலும் இந்த படத்தை எடுத்து முடித்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியே ஆகணுங்கிறது. என்னென்னா ஒரு ஒரே வார்த்தை சொல்லுவார், இந்த படம் எடுக்கிறதே உனக்காண்டி தாப்பா எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எப்போவுமே சொல்லிக்கிட்டு இருப்பார் சார். ரொம்ப நன்றி சார். அதேமாதிரி ஃபரூக் சார் வந்து பயங்கர சப்போர்ட்டாக இருந்தார். ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. நீங்கள் வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இனிய நாள் இது. மேடையில் வீட்டிற்கும் திரைச்சிற்பிகளே, விழாவில் காண வந்திருக்கும் நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தின் மகிழ்வுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அரங்கம் நிறைந்து வழிந்து அரங்கத்தின் நிலையையும் நிறைந்து வழியக்கூடிய இந்த காட்சி காண கண்கொள்ளாதது. இப்படியே திரையரங்கங்கள் நிறைந்து அரங்கங்கள்லாம் தங்கள் சொர்க்கங்களை வசூலை கொட்டி ராஜபுத்திரன் மாபெரும் பேரரசனாக விளைந்த வாழ்த்து விளைவுகள். நன்றி ராஜபுத்திரன் பட இசை வெளியீட்டு விழா சார்பாக என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து டிக்னிட்டரிகளுக்கும் மற்றும் இந்த படத்தின் நாயகன் வெற்றி அவர்களுக்கும், பிரபு சார் மற்றும் விழாவின் நாயகன் நௌஃபல் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். ஒரு படம் வந்து வெற்றி எங்கே நிர்ணயமாகும்னா, படத்தோட டைட்டில் ராஜபுத்திரன். இது வரைக்கும் ஒரு 100 தடவை எல்லோரும் எங்களை சொல்லிட்டாங்க, அருமையான டைட்டில். ஸோ வெற்றிக்கான முதல் படி அங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி, சக்தி வேலன் அவரோட பேனர் எங்கே இருக்கோ அது 2வது படம் வெற்றிக்கின்ற ஒரு அறிகுறி இருக்குது. ஸோ அதுவும் இந்த படத்தில் ஆல்ரெடி இருக்குது. டைரக்டர் வந்து கந்தசாமி சார் வந்து ஒர்க் பண்ணது நந்தா பெரியசாமி சார், வசந்த் சார்கிட்ட.
அவர் ரொம்ப எல்லாரும் இங்கே இருக்கிற பாதி பேர் வந்து எவ்ரி 10 மினிட்ஸுக்கு எல்லாரையும் ஃபாலோ பண்ணி கால் பண்ணி காலையிலேருந்து வர வச்சுருக்காங்க. அவர் சிறந்த வெற்றி பெறுவதற்கு எல்லாரும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாழ்த்து தெரிவிக்கணும். இந்த படம் உம்மா தர்ற அம்மா அவரோட சாங் ஒரே வைரல் ஆகிடுச்சு. ஸோ அந்த சாங்கால் இந்த படம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மைலேஜாக கவனிக்கப்பட்டது. ஸோ இந்த படம் எல்லாரும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அப்பா மகனுக்கான ஒரு உறவை அந்த படம் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். பாட்டெல்லாம் சிறப்பாக இருக்குது, படம் நல்லா இருக்குது. இந்த படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. பகல் ஃபுல்லாக அங்கே ஒர்க் பண்ணிட்டு நைட்டு டிஸ்கஷன் வருவார். ஒரு 6 மணி 7 மணிக்கு வந்துட்டு அடுத்த காலையில் போய் குளிச்சுட்டு டியூட்டி போவார். சினிமாவுக்காக அப்படி வெறித்தனமாக சினிமா சாதிக்க ஆகணும்னு சொல்லி வந்தவர் தான். அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். நான் தம்பி நல்ல கான்செப்ட் விட நிறைய சம்பளம் கிடைக்கும், ஏன்னா இங்கே வந்து கஷ்டப்பட போகிறோம், அங்கே போய் கஷ்டப்பட்ட ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறான்னு. ஆனால் இங்கே வந்து கஷ்டப்பட்டு டைரக்டரை ப்ரமோஷன் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு வாழ்த்துவோம். ரொம்ப அடம்பிடிப்பார், ரொம்ப அடம்பிடிச்சு எதையுமே வந்து சாதிச்சு காட்டுவார். இப்போ இந்த படத்தை காட்டுறான்னே காட்டாமல் அடம் பிடிச்சிட்டு இருக்காப்புல. நீங்கள் தேட்டரில் வந்து பாருங்கள் சார், அந்த வைப்பில் வந்து நீங்கள் வந்து கைத்தட்டி பாருங்கன்றாப்புல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, நிறைய பேசணும். மாபெரும் வெற்றியடைய இறைவனை வேண்டி வாழ்த்துக்கிறோம். நன்றி. நிறைய பர்சனல் கனெக்ட் உள்ள படம், நிறைய பேசுகிறதுக்கு இருக்குது. ஆனால் இங்கே வந்து ஒரு திருவிழா மாதிரி ஒரு கூட்டம், கிட்டத்தட்ட மாநாடு மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு இந்த விழா. நான் ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பலை. 8 தோட்டாக்கள் ஜிவி ஆரம்பித்து மிக சிறப்பான படங்களை பண்ணிக்கிட்டு இருக்க சகோதரர் வெற்றி அவர்களுடைய படங்கள் வந்து தொடர்ச்சியாக நான் வெளியிடுவேன். அவருடைய படங்கள் வெளியிடுறப்ப எல்லாம் வந்து எனக்கும் வந்து வெற்றி கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு படமாக இந்த ராஜபுத்திரனும் அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இதோட தயாரிப்பாளர் வந்து ராஜபுத்திரன் தான், சபி. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பா ரொம்ப ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கான பர்சன். ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு அந்த ப்ராஜெக்டை எந்த லெவலில் எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கணும், அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்னவெல்லாம் வேணும், கொஞ்சம் கூட சமரசமே இல்லாமல் கிட்டத்தட்ட அவர் இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வந்த அளவுக்கு பயங்கர எனர்ஜியோட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். அவரை பற்றி பர்சனலாக பேசிக்கிட்டு இருந்தார். ஒரு மிக சாதாரணமாக சென்னைக்கு வந்து தொழில் தொடங்கி இன்னைக்கு தொழிலில் வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போய் அடுத்த கட்டமாக சினிமாவை வந்து எந்த அளவுக்கு இந்த ஒரு படம் வந்து என்னென்னா அவர் வந்து என்னென்னா இந்த ஒரு படத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 படத்துக்கான அனுபவத்தை பெற்றுக்கொண்டு மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசராக வர்றதுக்கான முழு தகுதியோடு வந்திருக்கிறார். அவருக்கு வந்து பிறகு வந்து நிறைய வெற்றிகள் காத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் அவருடைய சன் அவர்களை வந்து வச்சு படங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. நிச்சயமாக அது எல்லாமே நடக்கும். இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் வரைக்கும் ரொம்ப கேர் எடுத்து பண்ணியிருக்காங்க. படத்துடைய இயக்குனர் மகாகந்தன், எங்கள் வெற்றி பிரதருக்கு வந்து ரொம்ப அழகான காதல் காட்சிகளாக இருக்கட்டும் ரொம்ப 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 அழகாக பண்ணியிருக்காரு. அந்த ராம்நாடை வந்து முழுக்க கண்ணுக்கு நேராக கொண்டு வந்திருக்காரு. ஒரு ட்ரோன் ஷாட் மாதிரி வந்து ஒரே ஷாட்டில் அந்த ராம்நாடோட வறட்சியும் இதையும் எடுத்தாந்து நிப்பாட்டுவாங்க. ஒரு பாடலாக இருந்தால் அது வைரமுத்து சார் எழுதியிருப்பாரு. வைரமுத்து சார் தாண்டி ஒரே ஒரு வரி என்னமோ ஒன்று பண்ணும், யாருன்னு பார்த்தா அது வந்து இளைய தலைமுறை பாடலாசிரியராக இருப்பார். மீச வச்ச அம்மா எங்கள் அப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னடா பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. வில்லனாக பண்ணியிருக்க கோமல் சார், கதாநாயகியாக பண்ணியிருக்கவங்க எல்லாமே அவங்களோட முழு திறமையும் காட்டி நடிச்சிருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் மணிவகிடம் மாதிரி நம்ம இளைய திலகம் பிரபு சார் ரொம்ப நாளாக நம்ம வந்து ஒரு ஃபுல் லெங்க் ரோலில் நம்ம பார்க்க மாட்டோமா அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கப்ப இந்த ராஜபுத்திரன் வந்து கிடச்சிச்சு. உண்மையான ராஜபுத்திரன் அவர். இந்த விழாவில் இன்னொன்று சொல்லணுங்கிறது என்னோட ஆசை. இளைய திலகம் பிரபு அவர்களுடைய தகப்பனார், திரைத்துறையின் நடிகர்களுக்கு தகப்பனார் மாதிரி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் மிகச்சிறந்த நடிகர்.
ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த வேட்டை திடல் என்ற பகுதியிலேருந்து வந்து அதான் அவரோட சொந்த ஊர். அதான் விசி கணேசன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு. அந்த ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்ட பகுதியில் வந்து அந்த வேட்டை திடலில் அவருக்கு ஒரு நினைவு, அவருடைய சொந்த இடத்துல ஒரு நினைவு மண்டபம் அரசு ஏற்று நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கோரிக்கைகள் வந்துக்கிட்டு இருக்குது. அங்கே உள்ள அந்த கிராமத்து மக்களாக இருக்கட்டும், அந்த ஒரு வரலாற்று ஆய்வாளர் எடையூர் மணிமாறன்கிறவர் வந்து தொடர்ந்து அதுக்காக நிறைய விஷயங்களை வந்து முன்னெடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த இவ்வளோ பெரிய விழாவில், இந்த விழாவிலேருந்து கொஞ்சம் அவையாக இருந்தால் கூட ஒரு சைடான ஒரு கோரிக்கை, நடிகர் திலகம் அவர்களுக்கு ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் வேட்டை திடலில் அவருடைய சொந்த நிலத்தில் ஒரு நினைவகம் கட்டித்தர வந்து அரசாங்கத்துக்கு ஒரு எளியோனின் கோரிக்கையாக இதை வைக்கிறேன். இது வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு முன்னாடி பண்ணுறது வந்து ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நான் தவறவிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். இந்த ராஜபுத்திரன் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். நன்றி. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கும்போது இந்த கைத்தட்டு தான் நம்மளுக்கு மோட்டிவேஷன் அடுத்தடுத்த படம் பண்ணுறதுக்கு. என்னுடைய சொந்த படம் ஹிட்லிஸ்ட்லேயே நான் வந்து பேச முடியல ஆடியோ லான்ச்சில். பட் ராஜபுத்திர படத்தில் என்னை வெறும் டைரக்டர் விக்ரமன் சாருடைய மகனாக இல்லாமல் நடிகர் விஜய் கனிஷ்காவாக கூப்பிட்டதுக்கு ரொம்பவே நன்றி சார். கோதர் ஷா அவர்களுக்கும் அவருடைய சன் சஃபி பிரதர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். பெரியவங்களாம் இருக்காங்க, அவங்க முன்னாடி நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பட் இந்த படத்தோடைய ட்ரெய்லர், டீசர், சாங்ஸ் எல்லாமே கேட்டேன். ரொம்ப அழகாக வந்திருக்கு. ரொம்ப ஒரு தேவையான ஒரு விஷயம் இது நம்ம தமிழ் சினிமாவுக்கு. இப்போ இந்த மாதிரி வில்லேஜ் ஸ்டோரியில் வர பேக்ரவுண்ட் உள்ள ஸ்டோரிஸ். அண்ட் சின்னதாக நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இப்போ வந்து தயாரிப்பாளர்கள் வந்து ரொம்ப கம்மியாயிட்டு வராங்க தமிழ் சினிமாவில். ஸோ இந்த மாதிரி புது தயாரிப்பாளர்கள் வரும்போது அவங்களை கொண்டு போய் சேர்க்கறதுன்றது நம்மளுடைய இதுவும் உங்களுடைய இதுவும் தான். சரிங்களா? நம்ம எல்லாம் சேர்ந்து தான் அவங்க கொண்டு போய் வைக்கணும். ஏன்னா திரும்பி அவங்க அப்போ தான் நிறைய படங்கள் செய்வாங்க. அதுக்கான வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. அண்ட் ஸ்டண்ட் டைரக்டர் ராகேஷ் பிரதர், ஹாய். என்னுடைய படத்தில் வந்து அசிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சாப்புல, இப்போ வந்து மெயின் ஸ்டண்ட் கோரியோகிராஃபராக வேலை செய்கிறாரு. ஸோ வெரி ஹாப்பி ஃபார் யூ. அவங்களுடைய அப்பாவும் இருக்காரு, அவரும் ஹாய் சார். வீரமணி என்ன அவங்கெல்லாம் அந்த ஸ்டன் சீக்வன்ஸ் நல்லா வந்திருக்கு காரணம்னா அவங்க 3-4 பேர் தான் இவங்கெல்லாம். ஸோ இவங்களுக்கு நான் நன்றி சொல்ல ஆசைப்படுறேன். அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். டெஃபினெட்லி இஸ் ஷோர் ஷார்ட் பிளாக் பஸ்டர். வெற்றி பிரதர் ஒரு ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணாலே அது கண்டிப்பாக ஹிட்டுன்ற மாதிரி வந்துடும். ஸோ அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் படத்தில் நடித்த எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. என்ன நீங்கள் என்றைக்குமே விஜயகாந்த் சார் பையன் தான் நீங்கள். அதோட பெருமை எதுவுமே இல்லை உங்களுக்கு. ஓகே, ராஜபுத்திரன் இசைக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நான் இந்த விழாவுக்கு வந்ததுக்கு காரணம் இயக்குனர் சங்க தலைவர் உதயகுமார் அவர்கள் தான். அவர் இந்த போய் நடிச்சிருக்கிறாரு. அவர் தம்பி எப்படியாவது என் சார்பாக நீ போய் இதை கலந்துக்க அப்படின்ட்டாரு. காலையிலேயே அவர் தான் ஃபஸ்ட்டு போனேன், மறந்துடாத நீங்கள் போயிருந்துட்டாரு. அவர் கட்டளைக்கிணங்க தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். இந்த ராஜபுத்திரன்ட்டு இந்த சங்கத்திலே பல மாதமாக அந்த பேர் அடிவிட்டே இருக்கும். படம் அப்படி வந்திருக்கு, பெருசாக வந்திருக்கு, பெருசாக இருக்குது, திரும்ப பெரிய ஒரு ஹிட்டு வரும். இது யாருன்னா எங்கள் செயற்கை உறுப்பினர் இருக்கார் ரமேஷ் பிரபாகரன். டிவி இதே புராணம் தான் வரும். எங்கேயே பட்டுது சார் ராஜபுத்திரன் சார் படம் அப்படி இருக்குது சார். இவர் பில்ட்டு போய் ஜாஸ்தியாக இருக்குது. நான் உண்மையாக சொல்லுவார் எப்பவுமே. ஆமாம், ஆனால் கண்டிப்பாக படம் நல்லா வந்திருக்கும். நல்ல விமர்சனம் ரமேஷ் பிரபாகரன். ஆமாம், அங்கே டைம் கவுர் சார். ஆமாம், உங்களுக்கு பாதி பிஆர் அவர் ரமேஷ் பிரபாகர் இந்த படத்துக்கு. ராஜபுத்திரன் கதாநாயகர்னு சொல்லலாம். 2 கதாநாயகர்கள், பிரபு, வெற்றி. பிரபு சார் பற்றி சொல்லணும்னா, இப்போ ஒரு ஃபைட் மாஸ்டர் பையனாக இருக்கட்டும், ஒரு காமெடி நடிகர் பையனாக இருக்கட்டும், ஒரு மியூசிக் பையனாக இருக்கட்டும், ஒரு இயக்குனர் பையனாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு குணச்சித்திர ஆர்டிஸ்ட் பையனாக இருக்கட்டும்,
எல்லாரும் டக்குனு பையனை முதல்ல ஹீரோ ஆகணும்னு தான் ஆசைப்படுறாங்க. ஆனால் இந்தியாவே வைக்கிற நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள், உலகமே போற்றக்கூடிய நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள், அவரெல்லாம் 82 நினைக்கிறேன், ஒலிம்பிக்கில் இருக்கார். அப்போ அவருடைய பையன், அதாவது நடிகர் திலகத்தோட பையன் பிரபு அவர்கள் ஹீரோ அறிமுகமாக இல்லை, வில்லனத்தை அறிமுகமானார். அதுக்கப்புறம் நலந்தான ஒரு படம், ஒரு கௌரவமான தோற்றம் தான் அதில். அப்புறம் கோழிக்கு ஒரு படம், அதில் தான் ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோவே வர்றாரு. ஆனால் படிப்படியாக வந்தவர் இளைய திலகம் அப்படிங்கிற படிப்படியாக வந்தவர். அதுக்கப்புறம் ஹீரோனுக்கப்புறம் அந்த இடத்த தக்க வச்சிட்டார். அதனால் இன்றைக்கும் தமிழ் திரையில் அசைக்க முடியாத இடத்துல இருக்கிற ஒரு பிரபு சார், அவரோட இன்னைக்கு வெற்றி வளர்ந்து வர நாயகன், எனக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ அவர் வெற்றி. ஏன்னா அவர் நிறைய பழகிருக்கேன் அவர்கிட்ட, அவர் படங்கள் நிறைய பார்த்து வரேன். கதையை செலக்ட் பண்ணுறதுல ரொம்ப கவனமாக இருக்கார். அது மாதிரி புது இயக்குநர்கள், சிறிய இயக்குநர்கள், எல்லோரும் கதை வைப்பார். கதை கேட்டு அவர் பிடிச்சிருந்தா ஓகே, நான் பெரிய டேரக்டர் தான் பண்ணுவேன், அதெல்லாம் இல்லை. இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் இப்போதைக்கு வெற்றி மாதிரி கதாநாயகர்களை ஜெயிக்கிறோம். ஜெயிச்சா தான் நிறைய புதிய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும், சின்ன சின்ன ப்ரொடியூசர்களுக்கு படம் பண்ண முடியும். அதுக்கெலாம் சப்போர்ட்டாக இருக்கிற வெற்றி. அவர் இந்த படத்து மூலமாக மிகப்பெரிய வெற்றி அடையணும். அப்புறம் இயக்குனர் மகா கந்தன், ஆமாம், அவருக்கு வந்து ரொம்ப நன்றி உணர்வு ஜாஸ்தியாக இருக்குது. அவர் நன்றியே ஒரு அரை சொல்லிட்டு இருந்தார் எல்லாருக்கும். கடைசியாக பிடிச்சிட்டு கூப்பிட்டார், அவர் மறந்துட்டார். ஏன்னா ப்ரொடியூசர் மனசுக்குள்ளே இருக்கார், மற்ற வெளியே இருக்காங்க. வெளியே இருக்கிற சொல்லிவிட்டு மனசில் உள்ள விட்டுவிட்டார். டக்குனு ஏன் வந்து நன்றியை தயாரிப்பாளர் சொல்லிட்டாரு. எந்த இயக்குனராக இருக்கட்டும், நடிகராக இருக்கட்டும், மறக்க முடியாத ஆளுனா தயாரிப்பாளர் தான். தயாரிப்பாளர் இல்லாமல் சினிமா இல்லை. அவங்க தான் இன்னைக்கு சினிமாவுக்கு ரொம்ப முக்கியம். அதில் தயாரிப்பாளர் யாரும் மறக்கக்கூடாது. தயாரிப்பாளர் இன்னைக்கு இருக்க சூழ்நிலை, இயக்குனராக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், எல்லா டெக்னீஷியனாக இருக்கட்டும், நம்ம தயாரிப்பாளர் பக்குவலமாக சப்போர்ட்டாக இருக்கணும். அந்த வகையில் நம்ம இயக்குனர் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காரு. உங்களுக்கு நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், சொன்னேன் பிரபாரம் சொல்லிட்டு இருப்பார். அந்த அளவு உழைச்சிருக்கிய எல்லா உழைப்புக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். நன்றி, வணக்கம். எனக்கு இந்த படத்து சம்பந்தமாக யாருமே எனக்கு பழக்கம் இல்லை. டைமண்ட் பாபு நிச்சயமாக இதுக்கு வரணும், பிரபு சார் சொன்னார் அப்படின்னு இன்விடேஷன் கொண்டாந்து கொடுத்தாரு. நான் வந்துட்டேன். இருந்தாலும் ஒரு திரைப்பட விழா, இந்த திரைப்படம் ஒரு பெரிய வெற்றி அடையணும். ஏற்கனவே 2 வெற்றிகளை தயாரிப்பாளர் கொடுத்துருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து கதாநாயகனாக ஒரு கதாநாயகனாக 2 பேர் கதாநாயகன் கேள்விப்பட்டேன். ஒன்று நண்பர் பிரபு சார், 2வது வெற்றி. பிரபு சார் நிறைய வெற்றிகளை பார்த்துட்டாரு. வெற்றியும் பார்க்கணும். ஏன்னா திரையுலகத்தில் போராடிக்கிட்டு இருக்கிறாரு எல்லாருமே, கலைஞர்களும் சரி, நடிகர்களும் சரி, தொழில்நுட்ப கலைஞர்களும் சரி, தயாரிப்பாளர்களும் சரி. இவர் தயாரிப்பாளர்ன்றாங்க, குழந்தை மாதிரி இருக்காரு. ஆனால் இத்தனை வெற்றிகளை கொடுத்துருக்காரு, சந்தோஷமா இருக்கு. அதனால எல்லாருமே வந்து வெற்றிக்காகத்தான் நம்ம வந்து உழைச்சிக்கிட்டு இருக்கோம், போராடிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு மேடையில் இருக்கிற என்னுடைய பாலிய நண்பர்கள்லாம் ஒரு சிலர் இருக்காங்க, எதிர உட்காந்துருக்காங்க. எல்லாரும் போராடி வெற்றியை பெற்றவங்க தான். அதனால நிச்சயமாக
இன்றைய போராட்டம் நாளைய வெற்றி. அது வந்து சில விஷயங்கள் எல்லா இடத்துலையுமே சொல்லுவோம். நேற்றைய தொண்டன் இன்றைய தலைவன், இன்றைய தொண்டன் நாளைய தலைவன் ஒரு விதி இருக்குல்ல, அது மாதிரி இன்றைக்கு நம்ம உழைச்சோம்னா நாளைக்கு நல்லா இருப்போம். நேற்று உழைச்சதுனால நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன். இவ்வளோதான். உழைப்பு தான் ஒரு மனிதனை வந்து உயர்த்துவது, வேற எதுவுமே கிடையாது. உழைப்பு. உழைக்கிறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணுங்க தயவு பண்ணி. சினிமா இன்னைக்கு ப்ரொடியூசர்லாம் எனக்கு முன்னாடி பேசினவர் யாரோ சொன்னார், ப்ரொடியூசர்லாம் காணாமல் போயிட்டாங்கன்னு. காணாமல் போகல, பயந்து போய் வீட்டில் உட்காந்துருக்குறாங்க, வேற ஒன்றும் இல்லை. படம் எடுக்கிறதுக்கு பயந்து போய் உட்காந்துருக்காரு. எத்தனை படங்கள் எடுத்தவர். நான் பயந்தான். படம் எடுத்துருவோம் கடன் வாங்கி, ஆனால் அந்த எடுத்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியுதா, அதுக்கு நமக்கு தியேட்டர் கிடைக்குதா, அங்கே தான் வந்து தடுமாறுறோம் நம்ம. அது சின்ன படமாக இருக்கட்டும் பெரிய படமாக இருக்கட்டும் எல்லா படங்களும் தடுமாறிட்டு தான் இருக்கு. அதனால் அந்த ஒரு நிலைமை மாறணும். எல்லா படங்களும் தைரியமாக எல்லாரும் திரும்ப படம் எடுக்க வரணும். திரும்ப இந்த சினிமா உலகம் ஒரு 80-90களில் இருந்த மாதிரி வரணும்னு ஆசைப்படுறேன். பிரபு சாரை பற்றி நான் இங்கே சொல்லணும். நான் நிறைய நடிகர்களை வச்சு படம் எடுத்துட்டேன். அந்த பாக்கியம் மட்டும் எனக்கு கிடைக்கல. பிரபு சாரோட வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை கடவுள் எனக்கு கொடுக்கல. அது முதல் படத்தில் மிஸ் ஆச்சு. அது அப்படியே மிஸ் ஆகிட்டே போயிடுச்சு. சட்டம் ஒரு சாட்சி நான் தெலுங்கில் பண்ணேன். அதை பிஎஸ் வீரப்பா அவங்க பார்த்துட்டு தமிழில் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. தமிழில் ஓகே எல்லாம் ரெடி ஆகிட்டு யாருக்கு ஹீரோவை போடலான்னு சொல்லும்போது பிரபு சார் தான். ஏன்னா நான் 81 டைரக்டரான பிரபு சார் 82 வந்தார்னு நினைக்கிறேன். சலங்கிலி சாரி முன்ன பின்ன இருக்கலாம், 82 தான் நினைக்கிறேன் நான். பிரபு சார் வந்தார். அப்போ நல்லா பீக் பீரியடில் இருந்தார். ஏதோ நான் கேட்ட தேதி கிடைக்கல, அதில் மிஸ் ஆச்சு. அதுக்கு பிறகு அப்படியே அந்த குடிப்பினே இல்லாமல் போச்சு. இந்த படம் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கணும், எல்லாருக்கும் வெற்றியை கொடுக்கணும். திரும்ப ஒரு 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 தயாரிப்பாளர் வெற்றி அடைஞ்சாருன்னா ஒரு 10 பேருக்கு படம் எடுக்கணுன்ற ஒரு ஆசை வரும். வெற்றி அடைஞ்சிருந்தா அந்த வர்றவங்களுக்கெல்லாம் நான் திரும்ப திரும்ப சொல்றது, பிளான் பண்ணுங்க, அழகா முயற்சி பண்ணுங்க, கடுமையா உழைங்க, நிச்சயமா உங்களுக்கு வெற்றி காத்திருக்கிறது என்று சொல்லி எல்லாரையும் வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன். நான் எதையுமே பார்க்கல, எதையும் பார்க்காம சொல்ல முடியாது. எல்லாருக்கும் வணக்கம், நன்றி, வணக்கம். நான் இங்கே பாருண்ணா, நான் இங்கே நான் இங்கே பாருண்ணா. நான் எங்கே பாருண்ணா பை சினிமா ஜாம்பவான்களே, காரங்கள் நிறைஞ்சிருக்கு. பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. சினிமாக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமே ஹவுஸ்ஃபுல் ஆகணும். இந்த ஆடியோ ரிலீஸை ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. இதே முதல் வெற்றி. நம்ம டைம் கோபு சார், பிரபு சார் பேர் சொன்னாங்க, அவ்வளோதான். சார் சொன்னாங்க ஒரு வர சொல்லுங்க. பிரபு சார் பேர் சொன்னால் எனக்கு நினைவாற்றல் சரியாக இருக்கிற வரைக்கும் அவர் எங்கே எப்போ சொன்னாலும் நான் இங்கே வந்து நின்றுவேன். ஏன்னா அந்த ஒரு ஜீவன் என்ன ஓகே இந்த பையன் சொல்லனா இந்த மேடையில் நான் இல்லை. நான் இப்போவாது பரவாயில்ல, ஏதோ சட்டை கிட்ட போட்டு கொஞ்சம் பார்க்குற மாதிரி கொஞ்சம்
ஒரு உருவமாக இருக்கேன். நான் ஒரு 21 வயசு எப்படி இருந்திருக்கேன் பாருங்க. என்னை பார்த்தா ஒரு டைரக்டராக மதிக்க மாட்டாங்க. கன்னிராசி பூஜை அதில் இளையராஜா சார் பக்கத்தில் இருக்கிறாங்க, பிரபு சார், அப்புறம் எல்லிபி சார், இவங்க நிற்கிறாங்க. அங்கே பூஜை செய்கிற ஐயர் வந்து எல்லார்ட்டையும் அந்த பூ இதெல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நானும் போய் கை நீட்டினேன், என்னை தள்ளி விட்டார். அப்புறம் ஏதோ தீர்த்தம் நான் போய் கை நீட்டினேன், தள்ளிட்டாரு. ஏதோ தேவையில்லாமல் ஒருத்தன் வந்திருக்கான்னு. அப்புறம் இளையராஜா சொன்னார், இவன் தான் என் டைரக்டர். அதுக்கப்புறம் என்கிட்டயே மந்திரம் சொன்னார், மந்திரம். அந்த அளவுக்கு என்னை பார்த்தா டைரக்டராகவே தெரிய மாட்டேன். அப்படி ஒரு உருவம் இருந்த என்ன, இவன் ஒரு டைரக்டராக ஒரு கதை சொல்கிறான், இவன் நிச்சயமாக ஒரு நல்ல படம் எடுப்பாரு நம்பி எனக்கு காட்சிட்டு கொடுத்தாருல, அந்த தெய்வத்தை நான் நன்மத்துக்கு மாற மாட்டேன். அற்புதமான மனிதர். அந்த உருவத்துக்கும் அந்த குழந்தைக்கும் சம்மந்தமே இருக்காது. அவர் கம்பீரத்துக்கு அவர் குழந்தை மாதிரி பேசுவார். என்கிட்ட நான் டைரக்டர்கிட்ட வந்து எங்கள் டைரக்டர்கிட்ட வந்ததால் ஒரு சொல்லிக் கொடுக்குற காரணம் கூட இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க நீ இல்லைங்க அப்படிலாம் பேசுவேன். அது ராசுக்கு அவர் சொல்லுவார், பாண்டி நீ நல்லா சொல்கிற, ஆனால் சொல்கிறது ஏதோ கொஞ்சம் செய்தியாப்பட்டெலாம் வருது, அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணு அப்படின்னு தோளில் கை போட்டு ஹவு டு பிஹேவ், எப்படி மற்றக்கிட்ட பழகணுன்றத கற்றுக் கொடுத்த மாமனிதர் ப்ரொஃபஸர் தான். ஏன்னா சினிமா கற்றுக்கிட்டோம் வந்தால் இல்லை, இந்த உலகத்தில் எப்படி பிழைக்கணும், யாராருக்கு எப்படி பழகணும், யாராருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும், அதெல்லாம் பெரிய விஷயம். ஒரு ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி அவர் அற்புதம் சொல்லி கொடுத்தாரு. அவர் வச்சு நான் அந்த படம் பண்ணும்போது அதில் ஒரு டுவேட்டு ஆனாஸ்து மல்லிகை மல்லிகைன்னு அதில் சரணத்துக்கு எங்கிட்ட ஃபிலிம் பத்தலப்போ ரொம்ப நெருக்கடி. அதில் சரணம் முழுக்க ஒரே ஷாட் வச்சார் சார். அவர் விவசாயம் எடுத்துக்கிட்டு ஆடினார். கோல்டன் பீச் தான் எங்களுக்கு பெரிய லொக்கேஷன், கோல்டன் பீச் தான். கோல்டன் பீச்லாம் எடுக்கிறீங்களா அப்படின்வாங்க. அப்போ அவ்வளோ பெரிய ஷூட்டிங்கு அங்கே எடுத்தேன். 2 சரணமும் ஒரு ஷாட்டு எடுத்தாச்சு. வந்து அதை 80 வச்சு பார்த்தா அது சிங்க் ஆகலை, பேட்ரி கொஞ்சம் லோவாக போட்டிருக்காங்க, பேட்ரி மாற்றலை. அப்போ இருந்த பர்மிக்கு அப்போ சிங்க்கு பாட்டு முடிஞ்சு போச்சு, டான்ஸ் ஆடி அதுக்கப்புறம் சவுண்டு கொஞ்சம் இருக்குது. ஐயா பர்சன்ட்டு அதை பார்த்து ஒரு நாளைக்கு அப்புறம் அந்த ஒரு 6 ஃப்ரேமை ஃப்ரீஸ் பண்ணி அடுத்த ஃப்ரேம்லேயே ஒரு 6 ஃப்ரேம் ஃப்ரீஸ் பண்ணி அந்த ஃப்ரீஸை மிக்ஸ் ஒரு டிசால்வ் மாதிரி பண்ணி விட்டோம். அதை இதுலேருந்து அது மாறும்போது ஃப்ரீஸாக வரும். அப்பா கஷ்டம். தியேட்டரில் அதை பார்த்தோன்னே அந்த ஷாட்டை நாங்கள் தப்பு பண்ணதை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஷாட்டுக்கு கிளாப்ஸுங்க சின்ன அது தப்பாக கண்டுபிடிச்சாங்க. விசில் படுறது என்னடா போன சரணத்துலேருந்து அடுத்து பல்லையை மாறும்போது பிரபு சார் காஸ்டியூம் சேஞ்ச் வேறு ஷர்ட்டில் வராது, அதுக்கு விசில் படுறது. ரசிகை கூப்பிட்டு ஏன் கை தட்டிங்க, தலைவர் ஷாட்டில் சட்டை மாத்திராருல அந்த டிசைனில். அப்படி ஒரு ரசிகர்களை பெற்ற ஒரு சூப்பர் ஹீரோ, ஒரு பண்பாளர். அவர் இன்னைக்கு வரைக்கும் பாண்டி அப்படின்னு ஃபோன் எடுத்தோன்னே அந்த உரிமையோடு கூப்பிட்ற குணம் அதை மறக்க முடியாது. நான் டைரக்ட் பண்ணது பிரபு சார், அவர்கிட்ட கற்றுக்கிறது நிறையா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கூட நடித்தேன். நடிகர் தளத்தோட தாய்க்கர் தளத்தில் நடிக்கிற வாய்ப்பு, இதெல்லாம் எனக்கு சோகங்கள் வரும்போது நினச்சி பார்த்துருது. எவ்வளோ பெரிய லக்கு நமக்கு யோசிச்சு பாருங்க. நடிகர் திலகம் எனக்கு அப்பா, நாட்டிய பேரொழி பத்மினி அம்மா எனக்கு அம்மா, இவங்களுக்கு நான் புள்ள. இப்படி ஒரு காம்பினேஷன் போடணுமா, யோசிச்சு பார்த்தாலும் நடக்குமா? இதெல்லாம் நடந்திருக்கு. இந்த மாதிரி அவங்க கூட பழகும்போது என்ன டைமிங், நடிக்கிறனா எப்படி நடந்துக்கணும், 7 மணினா 7 மணி காட்சிட்டில் வித் காஸ்டியூம் மேக்கப்போட 7 மணிக்கு செட்டில் இருக்கிறோம். இதெல்லாம் சொல்லி கொடுத்த தெய்வங்கள் தான். ஒரு அற்புதமான குடும்பம். அந்த வீட்டுக்குள்ளே நம்ம போய் காட்சி சாப்பிட்ருக்கோம். என் பேர் சொல்லி கூப்பிட்டுருக்காங்க, இதெல்லாம் சந்தோஷமான விஷயம். அவங்க கூப்பிட்ட ஆடியோ நினச்சி நேம்லூர் சார் சொன்னார், பிரபு சார் அப்பா பையனுக்கான
ஒரு கதையில் ஆக்ட் பண்ணிக்காரு. அதனால் நீங்கள் பையனோடு வரணும்னாரு. வரங்க, இதை விட நான் நமக்கு சந்தோஷம். நான் பையனோடு மட்டும் வரலைங்க, என் பேரனையும் கூப்பிட்டு வந்திருக்கேன். எப்படியோ அந்த சினிமாவுக்கு எங்கெங்கேயோ கஷ்டப்பட்டு என்னென்னமோ பட்டு வந்தோம். ஆனால் அந்த சினிமா என்னென்ன கொடுக்குது, எங்கே கொடுக்குது, தோண்டு விடும்போதெல்லாம் நம்மளை கைக்கு கூடுது, என்னத்தை ஊருக்கு கூட்டு போகுது, எவ்வளோ மனிதர்களை சந்திக்க வைக்குது. இந்த நான் ஆஸ்திரேலியா போயிருந்தேன், இந்த மாதிரி இடத்துல சொன்னதான் உண்டு. ஆஸ்திரேலியா போனப்போ அப்போது கையில் இந்த காசை செலவாகி போச்சு. நான் மெல்போர்ன் போயிட்டு திடீர்னு ஒரு ஆள், சார் எங்கள் பிரிஸ்பன் வரீங்களா? எங்கேயா இருக்குது பிரிஸ்பன்? என்கிட்ட டிக்கெட்டுலாம் இல்லை, நான் சென்னை போகணுன்னு. இல்லை சார், நாங்கள் பிரிஸ்பன்லேருந்து ஒரு டிக்கெட் போட்டு தரோம். இல்லையா, காசு தான் செலவு போயிட்டேன். நான் காசு தரேன் சார். காசுலாம் கொடுத்து என்னை கூப்பிட்டு போனாங்க. எனக்கு பசங்களாம் கூப்பிட்டு போயிட்டு ஒரே கவலை நடாதுன்ட்டு. அதுக்கப்புறம் நாளைக்கு சென்னைக்கு வர போகிறேன். இன்றைக்கி அந்த ஸ்ட்ரீட்டில் நின்று ஒரு பேண்ட் வாங்கணுன்ட்டு என் ஒய்ஃப் அங்கே போயிருக்க கடைக்கு. நான் சோகமாக நிற்கிறேன். அப்போது ஒரு 4 வயசு குழந்தை, ஒரு பொண்ணு குழந்தை, அவங்க அப்பா கை பிடிச்சி வருது. நான் டக்குன்னு குழந்தை பார்த்தது, அப்பா பாண்டியராஜனே, பாண்டியராஜன் நிற்கிறார், நான் கண்டேனப்பா. இல்லை, அவர் எங்கே போகிறார்? அவர் சென்னையில் போகிறார். இல்லையே, கண்டேன், பாண்டியார் நடிப்பார், அவர் தான். அப்பா இல்லைக்கோ, நான் பார்க்கணும் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லப்பட்டு நேராக கிட்ட வந்து, பாண்டியராஜன் நீங்களா? ஆமாம் சார். என்ன சரி தெரியல வரல. இல்லை, நான் நாளைக்கு ஊருக்கு போகிறேன். அந்த குழந்தை அப்படியே குதிக்குது, என்னை தொட்டு பார்க்குது, சட்டை பிடிச்சிருக்குது, சிரிக்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த குழந்தை இந்தியா வந்ததில்லை, இலங்கையில் பிறந்ததில்லை, இது நியூசிலாண்டில் பிறந்தது, இது லீவுக்காக ஆஸ்திரேலியா வந்திருக்குது. அதுக்கு சிடிலையும் டிவிலையும் உங்களை பார்த்துருக்கு, உங்களை பிடிக்காதுன்ட்டு. அப்போ உங்கள் அப்பா ஒரு யூஸ் அண்ட் த்ரோ கேமரா வாங்கி என்னை அந்த குழந்தை கூட போட்டோ எடுத்துல மாதிரி இருக்குது. அந்த குழந்தை இவருக்கு எதாவது அன்பளிப்பு தரணும்லோ, அன்பளிப்பா நான் உனக்கு அன்பளிப்பு தரேன்னு அந்த குழந்தைய கட்டி பிடிச்சி கணத்தோட முத்தம் கொடுத்தேன். அது குதிச்சு போகிறதுக்கே மனசு இல்லை. போகும்போதெல்லாம் எகிரி டாட்டா டாட்டான்னு காமிச்சு போச்சு. யார் பெற்ற குழந்தையோ இந்த சினிமாவும் தமிழும் நம்மளை எல்லா கடந்து கூட்டு போகுதுன்னு போது இதுக்காக அழலாம், கஷ்டப்படலாம், வேதனைப்படலாம், என்ன கஷ்டத்தையும் நினைக்கலாம். சினிமா வாழ்க, சினிமா நம்பியிருக்க நல்ல உள்ளவங்க வாழ்க. நன்றி. நண்பன் கோபி கிருஷ்ணா நண்பர் கொஞ்சம் மேலே வந்து தயாரித்து இன்றைக்கு மகிழ்ச்சியுடன் இசை வெளியீட்டு விழாவை நடத்தி கொண்டிருக்கிற திரைப்பட தயாரிப்பாளர் KM சஃபி அவர்களுக்கும், படத்தின் இயக்குனர் மகா கந்தன் அவர்களுக்கும், படத்தின் கதாநாயகனாக நடித்திருக்கிற இளைய திலகம், இளகிய மனம் கொண்ட பிரபு அவர்களுக்கும், அருமை தம்பி வெற்றியை நோக்கி வீர நடை போட்டுக் கொண்டிருக்கிற தம்பி வெற்றிக்கும், இதில் உழைத்த கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர் அத்தனை பேருக்கும் என்னுடைய உளம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜபுத்திரன் ஒரு குடும்ப கதை. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே எத்தனை மாடர்ன் கதைகள், வெளிநாட்டு கதைகள், புதிய நாகரிக கதைகள் வந்தாலும் குடும்ப கதைகள் மிகப்பெரிய வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது. இது பிரபுவும் வெற்றியும் நடித்திருக்கிற இந்த படம், தம்பி மகாகந்தன் இயக்கி இருக்கிற இந்த படம், தம்பி KM சஃபி தயாரித்திருந்த படம் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை பெறும். இந்த கடந்த ஒரு வருடத்திலே பார்த்தால், அதன் முன்னாலும் சரி, சிறு முதலீட்டில் தயாரிக்கப்பட்ட நல்ல கதை அம்சம் கொண்ட சிறு முதலீட்டு படங்கள் வெற்றி பெற்றிருக்கிறது. இப்பொழுது கூட மாமன் ஒரு நல்ல அருமையான குடும்ப கதை, எந்த கவர்ச்சியும் இல்லை, எந்த பெரிய குரூப் டான்ஸும் இல்லை, ஒரு பெரிய ஃபைட் 5-6 ஃபைட் இல்லை, கதையை அருமையாக சொல்லியிருக்கார். டூரிஸ்ட் ஃபேமிலி நல்ல கதை சொல்லியிருக்கார், அருமையான கதை சொல்லியிருக்கார். அதை போல ராஜபுத்திரனும் அருமை கூட மகா கந்தன் ஒரு நல்ல டைரக்டர். அருமை தம்பிக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு.
இந்த படம் வெற்றியின் மூலமாக இந்த சஃபி மட்டுமல்ல, கிரசன் கிரியேஷன் மட்டுமல்ல, தமிழ் திரையுலகிற்கே ஒரு நல்ல ஒளி மிகுந்த எதிர்காலம் கிடைக்கும். இங்கே வாழ்க்கை வந்திருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களும் இந்த படம் வெற்றி பெறுவதன் மூலம் தமிழ் சினிமா மேலும் உயர வேண்டும். இன்றைக்கு உண்மையிலே கஷ்டத்தில் இருக்கிறது, யாராலும் மறுக்க முடியாது. சினிமா கஷ்டத்தில் இருக்கிறது. இருந்தாலும் இந்த சினிமா மீது உள்ள பற்றின் காரணமாக பல தயாரிப்பாளர்கள், அதுவும் சிறுமுதலீட்டு பட தயாரிப்பாளர்கள் துணிச்சலோடு படம் எடுக்கிறார்கள். அதனால் இந்த போல ராஜபுத்திரன் படம் மிகப்பெரிய வெற்றி பெற என் அருமை பத்திரிகையாளர்கள், மீடியா நண்பர்கள், நல்ல படங்களை சிறப்பாக எழுதுகிறீர்கள். குறைகளை கொஞ்சம் எழுதி, நிறைகளை நிறைவாக எழுதி இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக வளர நீங்களெல்லாம் உதவி புரிய வேண்டும். வந்திருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களும் மனம் நிறைந்து வாழ்த்துகிறோம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். இதை தொடர்ந்து 10 தயாரிப்பாளர் வருவார்கள். தமிழ் சினிமா வளரும் வளரும். நம்முடைய தயாரிப்பாளர் போட்ட பணத்தை மீண்டும் எடுப்பார். அடுத்த படம் தயாரிப்பார். அதுவும் வெற்றி படமாக அமையும் என சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். டைரக்டர் மகாகாந்தன் பேசும்போது சொன்னார், இந்த படத்தை பார்த்து கரெக்ஷன்லாம் சொன்னேன்னு. கரெக்ஷன்லாம் இல்லைப்பா, சின்ன ஃபீட்பேக்லாம் கொடுத்துருந்தேன். ஆனால் அவர் கால் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு வாரம் முன்னாடி சொன்னார், சார் நீங்கள் சொன்னதெல்லாம் ரொம்ப உபயோகமாக இருந்தது. படம் பார்த்த உடனே நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் தோணும். நீங்கள் ஊடகத்தில் ரிவ்யூ பண்ணுற பல கிரிட்டிக்ஸ் எல்லாம் நீங்கள் படம் பார்த்த உடனே தோணும், இப்படி இருந்திருக்கலாமே அப்படி இருந்திருக்கலாமேன்னு. அதே மாதிரி தான் எனக்கும் இப்படி இருந்தால் அப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, இந்த மாதிரி இந்த டைலாக் போட்டு ஒரு ஜஸ்டிஃபை பண்ண முடியாதா அப்படிலாம் நான் சொன்னதை ஏற்றுக்கிட்டு அவர் அந்த படத்தில் இந்த விஷயம்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் சார் சொன்னார். அதை கேட்கும் போதே சந்தோஷமாக இருந்தது. அது இங்கே மேடையிலும் சொல்கிறாரு, கரெக்ஷன்லாம் சொல்லுங்கள், உங்களை மாதிரியே நானும் கொஞ்சம் ஒரு கருத்துக்கள் தான் சொன்னேன். அந்த கருத்துக்களை ஏற்றுறதுக்கு நன்றி. அண்ட் இன்றைக்கி ஒரு முக்கியமான நாளாக நான் பார்க்குறேன். தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்ற ஒரு படக்குழு அவங்களுடைய கலெக்ஷன் உலக லெவலில் 75 கோடி அச்சீவ் பண்ணியிருக்குன்னு அவங்க சொல்லியிருக்கும் போது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஒரு மீடியம் பட்ஜெட்டில், சிறு பட்ஜெட்னு சொல்ல முடியாது, ஒரு 8 to 10 கோடியில் எடுக்கப்பட்ட ஒரு படம் உலகெங்கும் 75 கோடி கலெக்ட் பண்ணுது அப்படின்னா, ஒரு நல்ல படம் கொடுத்தா தமிழ் ரசிகர்கள் உலகெங்கும் மிகப்பெரிய அளவில் வணிக ரீதியில் வெற்றியை கொடுப்பாங்க அப்படின்றதுக்கு அந்த படம் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக மாறி இருக்கு, ஒரு பெஞ்ச் மார்க்காக மாறி இருக்கு. இன்னைக்கு காலங்காலமாக நம்ம இனிமேல் பேச போகிறோம், டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி உங்கள் படம் வரணும், டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி வரணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த அந்த படக்குழுவுக்கு இன்னைக்கு அவங்க அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்களை நம்ம சொல்லணும் எல்லா சார்பிலையும். ஓவர்சீஸில் அந்த படம் 15 கோடி மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு. எந்த அளவு பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு வெற்றி பாருங்கள். ஓவர்சீஸில் பெரிய நடிகர்கள் நடித்தா மட்டும்தான் திரையரங்கு படம் பார்ப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த படத்தை ஆஸ்திரேலியா, அமெரிக்கா எல்லா ஊர்லேயுமே பெரிய லெவலில் பார்த்து 15 கோடி மேலே அந்த படத்துக்கு கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. எதுக்காக இந்த கோடிகள் நம்பர்லாம் சொல்கிறேன்னா, நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய பொருளாதாரத்தை கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு. அந்த அளவு மிகப்பெரிய வெற்றி. தமிழ்நாட்டில் மட்டுமே 55 கோடி லெவலில் இந்த படம் கலெக்ட் பண்ணி உலகெங்கும் இவ்வளோ பெரிய வெற்றி சாதனை பண்ணியிருக்குன்னா, தமிழ் சினிமா மீண்டும் மீண்டும் ரசிகர்கள் சொல்கிறதும் பார்வையாளர்கள் சொல்கிறதும் ஊடக நண்பர்கள் நீங்கள் எல்லாரும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், நல்ல சினிமா கொடுத்தா நாங்கள் அதை பாராட்டுவோம், மிகப்பெரிய வசூலை கொடுப்போம் அப்படின்னு அவங்க திருப்பி நீங்கள்லாம் சொல்கிறீங்க, ஆடியன்ஸும் சொல்கிறாங்க. இந்த படத்தை நான் பார்த்தேன், உணர்வுபூர்வமாக ஒரு அற்புதமான ஒரு படம், அழகான ஒரு கதை. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. வெற்றி இந்த படத்தினுடைய முடிவுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கதையெல்லாம் ஒத்துக்கிட்டு நடிக்கிறதெல்லாம் ரொம்ப தைரியம். ஏன்னா ஹீரோஸ்னாலே நான் ஃபைட் பண்ணி வின் பண்ணணும் அப்படின்லாம்வாங்க. அப்படி இல்லை, இந்த கதையோடு சேர்ந்து அந்த கதாபாத்திரமாகவே வெற்றி வாழ்ந்திருக்காரு. நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். நான் சரி 6 o'clock 7 மணிக்கு ஆரம்பிக்குன்னா 6:45 நான் வரும்போதே பார்த்தா இளையதிலகம் பிரபு சார் அவர் கிளம்பி போயிட்டார் சொன்னாங்க. அவர் 74 பேரை நான் அறிமுகப்படுத்திருக்கேன்னு சொல்கிறது கேட்டும்போது எனக்கு ரொம்ப எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்கள். எத்தனை இயக்குநர்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு. இந்த படத்துலையும் அவர் மூலமாக ஒரு இயக்குனர் அவருடைய இந்த ராஜபுத்திரன் மூலமாக வராரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பிரபு சார் அவருடைய ஆசீர்வாதம் தானே கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். தயாரிப்பாளர் புது தயாரிப்பாளர் ஷாஃபிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய முயற்சி மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையணும். இந்த நேரத்தில் ஒன்று தான் சொல்கிறேன், நேற்றுலேருந்து ஒரு பரபரப்பு ஒன்று போயிட்டுருக்கு. ஏதாவது ஒன்று பேசுகிறீங்க கந்தன், உங்கள் படமும் பரபரப்பாகும். நேற்று ஒரு இயக்குனர் அவர் பேசின ஒரு விஷயம் அந்த படமும் இதே தேதி 30ஆம் தேதி வெளியாகுது. அவர் பேசின விஷயம் மனசுக்கு சங்கடமாக இருந்தது. எப்படி ஒரு நடிகர் பேரெல்லாம் சொல்லலை,
எப்படி ஒரு நடிகர் வந்து அவரை காயப்படுத்துறாரு, 2 வருஷம் கதை கேட்டு அவரோட ட்ராவல் பண்ணி கடைசியில் வந்து உங்களுக்கு டைரக்ஷனே வரலன்னு சொன்ன அவர் முன்னாடி நான் இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறேன் 30ஆம் தேதி, வியாபாரமும் பண்ணிட்டேன் அவர் சொல்லும்போது உண்மையிலே அந்த இயக்குனருக்கு என்னுடைய பாராட்டுக்கள், அந்த தைரியத்துக்கு என்னுடைய பாராட்டுக்கள். உண்மையிலே தைரியம், இது ஒரு மிகப்பெரிய தைரியம். ஆனால் நான் அவருக்கு வந்து ஒரு நண்பனாக, ஏன்னா நான் எல்லா இயக்குநர்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும், எல்லா தயாரிப்பாளர்களும் வெற்றி அடையணுன்ற எண்ணத்தில் அவருக்கு ஒரு நான் ட்வீட் ஒன்று போட்டேன். அது பிறகு நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது, நிறைய பேர் அதை கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் சொன்னேன், படம் வருது இல்லை, படம் வந்து வெற்றி அடைஞ்ச பிறகு நீங்கள் பேசுங்க தம்பி, வெற்றி அடையறதுக்கு முன்னாடி பேசாதீங்க. ஏன்னா நம்ம வந்து எல்லாருமே ஒரு ஜேர்னி. நீங்கள் எங்களுடைய சங்கத்தினுடைய செக்ரட்டரி சிவா சாரை கேட்டிங்கன்னா ஒரு 1000 பேஜில் ஒரு புத்தகம் போடலாம் தமிழ் சினிமாவில் 25 வருஷம் நடந்த நிகழ்வுகள்லாம் வச்சு. ஆனால் நாங்கள் காதில் கேட்டுட்டு ஐயோ இப்படியா, இப்படி நடந்ததா, அப்படி நடந்ததா அப்படின்னு நாங்களாம் வந்து சார் வெளில பேசாதீங்க சார் அப்படின்னோம். ஏன்னா பல விஷயங்கள் சினிமாவில் நம்ம பேச முடியாது. அது ஏன்னா பிரச்சனைகளோட தான் சினிமா நடக்கும். ஒரு சினிமா தயாரிப்பு என்பதும் ஒரு சினிமாவில் ஒரு இயக்குனரை கமிட் பண்ணுறதும் இல்லை ஒரு நடிகரை கமிட் பண்ணுறதும் அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுவும் பாப்புலரான ஒரு நடிகரை கமிட் பண்ணுறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு இயக்குனர் என்பவர் கஷ்டப்பட்டு தான் ஒரு நடிகரை வந்து கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது பிறகு ஜெயிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அதே நடிகர்கள் வந்து அதே இயக்குனரை கேட்கும்போது அந்த இயக்குனர் என்ன சொல்லுவார், சார் எனக்கு உங்களை விட பெரிய நடிகர் வந்துட்டாரு, அவரோட நான் பயணிக்க போகிறேன்னு சொல்லி இவரை கேட்டுவிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் சினிமா. சினிமா என்பது வந்து யாரையுமே என்ன சொல்கிறது, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்காது, யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. நம்ம ஜெயிச்ச பிறகு இந்த உலகமே நம்ம கையில் இருக்கும். அப்போ நம்ம சொல்லலாம், ஓரளவு டிப்ளமேட்டிக்காக சொல்லலாம். அதை விட்டுட்டு மொத்தமாக ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி, படம் வெளியேறதுக்கு முன்னாடி சொல்கிறது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு சங்கடத்தை உருவாக்கவே தம்பி அப்படின்ற மாதிரி நான் ட்வீட் போட்டிருந்தேன். அவருடைய அந்த கான்ஃபிடென்ஸ்க்கு நம்ம கண்டிப்பாக வந்து வாழ்த்து சொல்லணும். அவருடைய அந்த முயற்சி, அந்த படம் ஜென் த பெட் வெற்றி அடையணும். இது இந்த படத்தோட ராஜபுத்திரனோட வர படம். அந்த அந்த தைரியத்துக்காகவும் அவருடைய அந்த கான்ஃபிடென்ஸ்க்காகவும் அந்த படம் வெற்றி அடையணும்னு நான் வாழ்த்துறேன். யாராக இருந்தாலும் சரி, அவருடைய அந்த உணர்வுபூர்வமாக சொன்ன விஷயத்தில் ஒரு விஷயம் மட்டும் நம்மளுக்கு வந்து மனசை காயப்படுத்துறது என்னென்னா, யாரையுமே நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. திடீர்னு ஒரு 24 வயசில் ஒரு ஒரு என்ன சொல்கிறது யங்ஸ்டர் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படத்தை வந்து கொடுத்து மாபெரும் வெற்றி அடைய வைக்க முடியும். ஸோ நம்ம நினைக்கலாம் 24 வயசுலாம் ஒரு டைரக்டர் அவனுக்கு என்ன அனுபவம் இருக்குது, ஷார்ட் ஃபிலிம் தானே எடுத்திருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் திடீர்னு வந்து இன்னைக்கு உலகமே பார்த்து வாவ், ராஜமௌலி சார்லேருந்து சங்கர் சார்லேருந்து இன்னைக்கு சூர்யா சார் அவ்வளோ பெரிய வாழ்த்து சொல்லி அவங்களெல்லாம் பாராட்டிட்டு இருக்காரு. அது பிறகு எல்லா நடிகர்களுமே அவர் கூப்பிட்டு பாராட்டுறாங்கன்னா 24 வயசோ அனுபவமோ இல்லை, திறமை மட்டும்தான் இங்கே வந்து சினிமாவில் ஜெயிக்க முடியும். அப்படி ஒரு திறமையாளராக நான் வந்து கண்டிப்பாக மகாகந்தன் இந்த படம் மூலமாக பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். இந்த படக்குழுக்களோட வாழ்த்துக்கள். ஊடக நண்பர் அனைவரும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். அண்ட் த சேம் டைம் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, தயாரிப்பாளர்கள்லாம் மீண்டும் நடப்பு தயாரிப்பாளர் சங்க சார்பில் நான் கோரிக்கை வைக்கிறது என்னென்னா, ஒரு வாரத்தில் 3-4 படம் மேலே வரக்கூடாது. வாரத்தில் 8 படம் வந்தாலும் சினிமா ஊடகங்களே பார்த்து ரிவ்யூ எழுத முடியாது, ஆடியன்ஸும் பார்க்க முடியாது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 திரைப்படங்கள் தமிழ் சினிமாவில் வெளியாகி இருக்குது. 8 திரைப்படங்கள். அதில் எல்லோரும் எதிர்பார்த்த விஜய் சேதுபதி சாரினுடைய ஏஸ் படம் வந்திருக்கு. அதோடு சேர்ந்து 7 திரைப்படம் வருது. ஒரு வாரத்தில் 7-8 திரைப்படங்கள்லாம் என்ன கணக்கு, எதுக்காக இத்தனை படங்கள் வெளியாகுதுன்னு எனக்கு தெரியல. 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 5 படங்கள் ஆல்ரெடி டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது 6ஆம் தேதி 5-6 பார்த்தீங்கன்னா தக் லைஃபோட சேர்ந்து 2 படம் வருது. தக் லைஃப் மறுநாள் 2 படம் வருது. எனக்கு உண்மையிலே என்ன கான்ஃபிடென்ஸு, எந்த இதில் வராங்கன்னு. ஒரு படம் 2 படம் வந்தால் ஒரு பெரிய படத்தை எதிர்கூட ஜெயிக்க முடியும், ஒரு மிகப்பெரிய லெவலில் பண்ண முடியும். ஏன்னா உங்கள் கண்டென்ட் நல்லா இருந்தானா. 7-8 படம் வரும்போது ஆடியன்ஸ் கவனிக்கவே மாட்டாங்க. அதனால் என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னென்னா, தயாரிப்பாளர்கள் யாரெல்லாம் புதுசாக திரைப்படத்துறைக்கு வராங்களோ அண்ட் இயக்குனர்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரே ஒரு விஷயத்தை வந்து மனசில் வைக்கணும். ஒரு 4 படம் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டா வேண்டாம், இந்த தேதி வேண்டாம், நம்ம இன்னொரு தேதி வரலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கணும். அப்போ தான் ஊடகங்களும் நம்ம படத்தை பார்த்து ஓரளவாவது சப்போர்ட் பண்ண முடியும். 8 படங்கள் வந்தால் ப்ரெஷ்ஷை கூட வைக்க முடியாது. அந்த ப்ரெஷ்ஷை வச்சு அந்த படத்தை ரிவ்யூ பண்ணுறதுக்குள்ளே வாரமே முடிஞ்சு போயிடும். அது பிறகு வந்து அடுத்த வாரம் வந்துடும், அடுத்த வாரம் இன்னொரு 5-6 திரைப்படங்கள் வந்துடும். இதை பல மேடைகளை நான் சொல்லிட்டு இருக்கேன். தயாரிப்பாளர்கள் மீண்டும் கவனத்தில் வைங்க. நம்ம படத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு 2 வாரமாவது லைஃப், அதாவது திரையரங்கில் ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத யோசிச்சு நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஒரு தயாரிப்பாளர் வந்து படம் வந்திருக்கு, அவர் நேற்று என்கிட்ட சொன்னார் 80 ஸ்க்ரீன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார் அப்படின்னாரு. இன்னைக்கு மத்தியானமாக எனக்கு அவர் போஸ்ட் போடுறாரு, சார் 38 ஸ்க்ரீனில் ஒரு ஷோ தான் கொடுத்துருக்காங்க, எனக்கு மிகப்பெரிய லெவலில் சங்கடம் ஆயிடுச்சு, 3.5 கோடியில் இந்த படத்தை எடுத்திருக்கேன் அப்படின்னு அவர் ஒருத்தத்தோடு எனக்கு சொல்லும்போது நான் என்ன சொல்கிறது, நேற்று அவர்கிட்ட நான் சொன்னேன், சார் திருப்பி செக் பண்ணுங்கள்,
மினிமமாக 100 ஸ்க்ரீனாவது கிடைச்சாதான் உங்கள் திரைப்படம் நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணி எடுத்திருக்கீங்க, அப்போ தான் உங்களால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ வந்து அவர் 38 ஸ்க்ரீன் தான் கிடச்சிருக்குன்னு சொல்லி அவர் எழுதும்போது அதை எல்லா குரூப்லையும் ஷேர் பண்ணும்போது மனசு கஷ்டமாகுது. ஏன்னா இந்த தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் எப்படி தியேட்டர் மூலமாக ரெவென்யூ வரும்னு இந்த ஒரு கோரிக்கையை உங்களுக்கு எல்லாரும் வைக்கிற தயாரிப்பாளர்கள் யோசித்து கரெக்ட் டேட்டில் நீங்கள் வாங்க. அது சினிமாவுக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது. இந்த துறையும் வந்து நல்ல சினிமாக்களை இனிமேல் கைவிடாது. அப்படி ஒரு நல்ல தேதியில் வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. இந்த வாழ்த்துக்கள். ஏன்னா அவர் இந்த படம் லாபகரமான படமாகவும் வெற்றிகரமான படமாக அவருக்கு அமையணும். அவர் தொடர்ந்து நிறையா படங்கள் எடுக்கணும், தமிழ் சினிமாவுக்கு நிறையா முதலீடுகள் வரணுன்றது தான் என்னுடைய ஆசை. பிரபு சார் அப்படின்னாவே இங்கே இருக்கிற எல்லா கூட்டம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரபு சாருக்கு வந்ததாக தான் இருக்கும். ஏன்னா அவர் மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வளர்ந்த குழந்தையை நம்ம பார்க்கவே முடியாது. அவருக்காகன்னு சொன்னால் எந்த நேரமும் ஓடி வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் சினிமாவில் தயாராகுது. அது ஒரு சிறு பகுதி தான் இங்கே இருக்கிற எல்லாருமே அவருடைய நண்பர்கள். அதனால் அவருடைய படம், அவருடைய பேர் உள்ள படம் நிச்சயமாக பெரிய வெற்றி அடையாமல் அது ஓடணுன்ற என்னுடைய எப்பவுமே என்னுடைய ஆசை உண்டு, வாழ்த்துக்கள் உண்டு. படத்தில் முக்கியமாக என்ன தம்பி வெற்றி, நான் 8 தோட்டாக்கள்லேருந்து அவரை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கேன். அவருடைய எல்லா படங்களையும் பார்க்குறோம். அந்த படத்தில் ஒரு சிறிய வேடத்தில் கூட நடித்தேன். அவருடைய நிதானம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவருக்கு வயசு இருக்குது, தகுதி இருக்குது. அவங்க நினச்சாங்கன்னா அவங்களே 4 வருஷத்துக்கு 4 சொந்த படம் எடுத்து விட்டுடலாம். அதெல்லாம் எல்லாமே கதையை கரெக்டாக தேர்வு பண்ணி நிதானமாக உண்மையும்னா அந்த ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு வராரு. அது ரொம்ப அழகான விஷயம். அந்த அறிவு முதிர்ச்சி ரொம்ப நல்ல விஷயம். அது இருக்குதேன்னு அள்ளி விடுற ஆள் இல்லை அவர். அதனால் வந்து அந்த மாதிரி நல்லா செலக்ட் பண்ணி பண்ண படமாக இந்த ராஜபுத்திரனும் இருக்கும். அதில் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் நான் நிச்சயமாக நம்புகிறேன். மற்ற டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மகாகந்தனுடைய படம் மெகா வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன வசந்த், நீங்கள் ஆடியோ ரிலீஸ் வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. இது அவ்வளோ ரேரான விஷயம். ஆனால் அதுக்கு முக்கியமான காரணம் இதோ என் பக்கத்தில் நிற்கிற என்னோட உதவியாளர் திரு கந்தசாமி அவர்கள். அவர் மகாகந்தன்னு பேர் வச்சுட்டு இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காரு. எனக்கு இந்த இடத்துல எங்கேயும் ஓடிட்டு நான் சாயங்காலம் வந்ததுலேருந்து பார்த்து ஆச்சரியப்பட்டது வந்து ஒரு யங்ஸ்டர். அவரோட வயசு, அவர் இங்கே இருந்தாருன்னா சொல்லட்டும், அவர் பேர் வந்து டைமண்ட் பாபு. என்ன ஓட்டம் ஒரு அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் புத்திரன், அவர் ராஜாவால் தான். அதாவது வந்து ஃபிலிம் நியூஸ் ஆனந்தனுக்கு மேலே ஒருத்தர் தமிழ் சினிமாக்காக எவ்வளவு செஞ்சுருக்காரு. அவரோட ட்ரைனிங், அவரோட வளர்ப்பு, அதுதான் வந்து இப்படி டைமண்ட் பாபு இன்றைக்கும் சின்ன பையன் மாதிரி அவ்வளோ பேரையும் ஓடி அவ்வளோ பேரையும் கூப்பிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து நேரில் இன்விடேஷன் கொடுத்தார். அதாவது சின்சியாரிட்டி, டெடிகேஷன், இதோட உச்சம் அவர். ஸோ கைலாசத்தினால தான் அவரோட சன் அவ்வளவு சிறப்பாக இருந்தார். கைலாசம்ங்கிறது பால்சன் சாரோடைய அப்பா. கைலாசம் வந்து அவ்வளவு டிசிப்ளின்டு பர்சன். அவர் பையனை வளர்த்ததுனால தான் கேபி சார்னு ஒருத்தர், கேபி சார்னால 47 உச்ச நட்சத்திரங்கள் ரஜினி சார் உட்பட தமிழ் சினிமாக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபாதரையும் நான் நினச்சி பார்த்தேன் இங்கே உட்காந்துருக்கும் போது. என்னோட அப்பா சிடி சோமையாவனால தான் நான் இன்னைக்கு இந்த மேடையில் இருக்கேன். அவர் தான் என்னோட ஹீரோ எப்பயுமே. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பேரை சொல்லலாம். எங்கள் அப்பா சொல்லுவார், தேவக்கோட்டைன்னு எங்கள் ஊரில் வேதாள உலகம் செட்டு போட்டது, ஏவிஎம் செட்டு போட்ட காலத்துலேருந்து அவருக்கு ஏதோ சினிமாவுக்கு வரணும்னு ஆசை, அவரால் வர முடியல, அவரோட ஆசையை நான் தீர்த்து தான் சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி இவங்க அப்பாவினுடைய ஆசை எனக்கு எவ்வளோ சொல்லியிருக்காரு. இன்றைக்கி வந்து இந்த மகாகந்தன் இவ்வளவு சூப்பராக ஒரு முதல் படம், இது முதல் படமாக, இவர் முதல் பட டைரக்டராக இங்கே வந்திருக்கிற கூட்டம் எதுவுமே அதை நம்ப முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளோ நல்ல மனுஷன் அவர். எனக்கு தெரியும், என்கிட்ட ஒர்க் பண்ணதுலேருந்து, அதாவது வந்து நானும் அவரும் ஆர்டிக் அண்டார்டிக் மாதிரி. எனக்கு கொஞ்சமாக கோவம் வரும் பால்சன் சார்ட்டு கற்றுட்டதுனால. இவருக்கு கோவம்னா கிலோ என்ன விலைன்னு கேட்பாரு. அவ்வளவு சாந்தமாக, அவ்வளவு ஸ்மூத்தாக எல்லா விஷயங்களையும் செய்யக்கூடியவர், திறமையானவர். எப்படி எங்கிட்டேருந்து வந்து ஒரு பிச்சைக்காரன் சசி வந்தாரோ, ஒரு ஊட்டி அன்வர் வந்தாரோ, ஒரு புலிவால் மாரிமுத்து நடிகர் டைரக்டர் வந்தாரோ, எப்படி வாலி எஸ்ஜே சூர்யா வந்தாரோ, எப்படி வந்து மெட்ராஸ்காரன் வாலி மோகன்தாஸ் வந்தானோ, அந்த மாதிரி கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை என்னுடைய உதவியாளர் திரு கந்தசாமி பெறுவார். அதுக்கு இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் பேசின பேச்சுக்களின் சாட்சி. ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வெற்றி விழாவில் சந்திப்போம். நன்றி. இது வரைக்கும் எல்லாத்தையும் எப்படி கூப்பிடுச்சு இந்த பாப்பா? மனுஷன் படத்தில் கந்து வெட்டி வசூலிக்க போகிறாங்க. இது தேவையா உங்களுக்கு? அதான் கவர்மெண்ட்டே வசூலிச்சுட்டு இருக்கு ஜிஎஸ்டிங்கிற பேரில். பெரிய கொடுமைடா. இப்படி ஒரு ட்விஸ்ட்டை இந்த பாப்பா கொடுக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐயா வாங்க, அமித்ஷா அவர்களே.
ஐயா வணக்கம். இந்த படத்துக்கெல்லாம் அமித்ஷா வந்திருக்காரு. ஐயா சந்தான பாரதி சாருங்களா? அது போஸ்டர்லாம் எல்லா இடத்துலையும் அமித்ஷா அமித்ஷான்னு போட்டு வில்லாதி வில்லனை போட்டாங்களா? இவர்கள் வில்லத்தனம்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. அப்படி நாட்டை ஆண்டுட்டு இருக்காங்க. பெரியவர்களே, தாய்மார்களே, நீ அந்த இன்ன வரைக்கும் வந்து இப்போ வேண்டாம் வர சின்ன வயசு கேரக்டர் இந்த எல்லாம் போன பிறகு என்ன கூப்பிடுறாங்க. சரி, ராஜபுத்திரன் பிரபு அவர்களே, ஐயா வரல, வந்து போயிட்டாங்களா? ஆஹா, உடம்பு அதெல்லாம் சும்மா அவருக்காவது உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது. நான் வெளில விட்டுருக்க மாட்டேன். ஏன் விட்டீங்க? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த கூட்டத்தில் யாருக்காவது தெரியுமா? அதாவது அவர் அளவுக்கு இந்தியாவிலேயே குதிரை ஓட்டக்கூடிய ஆள் யாருமே இல்லை. ஜெயச்சந்திரன் சார் வணக்கம். பிரபு சார் கேப்டனே மிரண்டிருக்காரு. பெங்களூரில் பயங்கரமாக படிக்கல ட்ரைனிங் எடுத்தவர். குதிரை செத்தாலும் அவர் இறங்க மாட்டார், கீழே பறப்பார். 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் பறப்பார் பிரபு சார். அவருக்கு போய் உடம்பு சரியில்லைன்னா எப்படி? இன்னொன்றும் நம்ம அப்படியே விஷயங்கள் மறந்துடு சொல்லிட்டு போகணும். ஒரு சில படங்கள் குதிரைக்கு முக்கியத்துவமாக கண்டா ஏதோ வரைச்சோம் இந்த மாதிரிலாம் படங்கள் வந்தது. கதாநாயகர்கள் குதிரை ஓட்ட கற்றுக்குங்க முதல்ல. ஏன்னா அந்த கன்ராஜ் இப்போ டேமன் பாபு சார் கன்ராஜ் தானே, ஆவணி 40 குதிரைக்கு மேலே வச்சுருக்காங்க. இங்கிட்டு தென்னவன் அவங்கெல்லாம் பாவம் குதிரைக்கு கொல்லி எப்படி போடுவாங்க. கதாநாயகர்கள்லாம் பில்டப்லேயே வாழ்ந்துட்டு போகிறாங்க. ஒரு குதிரை ஓட்டுற செய்யணுன்னா குதிரை கற்றுக்கணும். அது என்ன ஒரு 1000 2000 10,000 கொடுத்து கற்றுக்கிறதுல என்ன? கற்றுக்க மாட்டேங்கிறாங்க. பில்டப்லேயே ஓடிட்டு இருக்குது. பில்டப்லேயே எல்லாம் ஓடுது. குதிரையும் பிழைக்கும், அவங்களும் பிழைப்பாங்க. அதனால் இது ஒரு தகவலாக இனிமேல் வர்ற கதாநாயகர்கள், உனக்கு குதிரை ஓட்ட தெரியுமா? உண்மையா? அதே 2 கால் குதிரை சொல்லலை. அந்த பாப்பா இருக்குது, பயங்கரமான பாப்பாப்பா. கதாநாயகி பேர் என்ன? கிருஷ்ணபிரியா. அப்பா அந்த கால ரேவதி மாதிரி இருக்காங்க, நல்லா வருவாங்க. ராஜபுத்திரன் பிரபு அவர்களே, ரஜபுத்திரன் கதாநாயகன் அவர்களே, ரஜ கஜதுர பதாகைகளாக வந்து எடுத்துக்கொண்டிருக்கும். ஏன் ரஜ கஜ பதாதைகள்னு உங்களை சொன்னோன்னா, அங்கே பாருங்கள், AK-47 மாதிரி தாளிகையாளர்களே மற்றும் நெல்லை சுந்தரராஜன் அவர்களே, மதியார்ஸ் நண்பரே, நிறைய இருக்காங்க இங்கே. ஐயா நிறைய பேசிட்டு போயிட்டாங்க, எல்லாத்தையும் பேசணும். பழைய ஜோக்கு தம்பி துரை அவர்களே, நான் விட மாட்டேன். நான் பழைய ஜோக்கு தம்பி துரை தான், தம்பி தங்கத்துறை. சரி நான் இவங்கள மாதிரி போயிட்டேன். அவங்க கூட பழகினேன்னா அந்த பழைய ஜோக் அதை சொல்லி காட்டிட்டேன். நீங்கள் சொல்கிற ஜோக்கெல்லாம் புது ஜோக், நடக்கிறது தான் பழைய விஷயமா நடக்குது. இப்போ பாருங்கள், ஆப்ரேஷன் சிந்தூர் கொடுமை. எங்கேருந்து வந்தான்னு தெரியல, எங்கே போனான்னு தெரியல, பிடிக்கிறதாவும் இல்லை. 1/2 மணி நேரத்தில் தமிழ்நாடு போலீஸை விட்டுருந்தா. ஏன்னா அதுக்கப்புறம் 8ஆவது நாள் அங்கே இருக்கேன், முன்னாடியே நிகழ்ச்சிப்படி. சார் ரொம்ப கொடுமைங்க. அங்கே உள்ள சாதாரண இல்லை. இப்போ குதிரையை பற்றி பேசுனேன்ல, பாவம் அந்த குதிரைக்கு கொள்ளு போட கூட காசு இல்லை. இந்த டூரிஸ்ட்டை நம்பி தான் என்டையர் காஷ்மீரே இருக்குது. அங்கே உள்ளே இருந்து யாரும் வரல. அந்த ஆட்டோக்காரெல்லாம் சத்தியம் பண்ணுற, ஐயா ஜனாப் சப் அந்தருக்கு அந்த சப் ஓ கேம்ப் வாலே நிற்கிய எல்லாம் அவங்க தான். ராணுவத்தை மாரி ஒன்றும் ஒரு காக்கா கூட உள்ளே வர முடியாதுன்னு இப்படியே புல்வாமாவில் இந்த ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக ரொம்ப குடும்பத்தனம் பண்ணுறாங்க. இதை சொல்ல வேண்டியதாகிடுச்சு. அதாவது ஆள்றவங்களே வில்லனாக இருக்காங்க. நாங்கள் இங்கே யாரும் சந்தானம் பாரதியெல்லாம் பெரிய வில்லனே கிடையாது. நான்லாம் ஒரு வில்லனே கிடையாது. நம்ம அவர் இருக்காரு ஒன் ஷாட் ஹீரோ. நம்ம பேர் என்ன? சீனிவாசன். என்ன சீனிவாசன் ஐயா பேர்? டிஆர் சீனிவாசன். TSR. ஒரு எஸ்சி விட்டு போச்சா? அதனால என்ன இப்போ நடிக்கிறது ஒரு சீனு தான் என்ன மாதிரி. பரவாயில்ல, அடுத்து 10 சீன் கொடுங்கப்பா. எல்லாத்தையும் மகிழ்ச்சியாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும். ஆனால் இந்த நாட்டை ஆள்றே விட மாட்டேங்கிறான். நாட்டை ஆள்ற எல்லா எருமை மாடுகளும் இங்கேயும் சரி அங்கேயும் சரி மக்களை மகிழ்ச்சியாகவே வச்சுக்க மாட்டேங்கிறான்.
மகிழ்ச்சியை வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு டாஸ்மாக திறந்து விட்டு ஃபுல்லாக அடிச்சுட்டு போதையில் எடுக்க வைக்கிறாங்க. காசு எப்படி வரும்? இது ஏன் நான் சொல்கிறேன்னா, சினிமா பார்க்க இவர் எங்கே தனஞ்சயன்லாம் போயிட்டாங்களா? பேசிட்டு கலருவாங்களே, கேட்க மாட்டாங்களே. சிவா சார் இல்லையா? சரியாக போச்சு. அதாவது தேட்டரு போடுறவர் இருக்கார்ல, நீங்கள் அப்போ போது வைக்கப்படுத்திங்களா? நீங்கள் தான் ஆமாம். அதாவது இவர் கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணுறாரு, ஆடியன்ஸ் வரணுமே உள்ள. காசு இல்லை, காசு இருந்தால் தாங்க வருவான். இப்போ பாருங்க, கொஞ்ச நாளில் ஸ்கூல் திறந்துருவான். ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா இல்லையா? புலகுட்டி உள்ளவனுக்கு தான் தெரியும், நாட்டாள நாதாரிக்கு தெரியாது. சார் எவ்வளோ கஷ்டம் சார். ஆட்டோக்காரங்க அந்த 1.5 மாதம் லீவ் இருக்குல்ல, அந்த லீவுக்குன்னு சேர்த்து காசு வாங்குறாங்களா இல்லையா? சார் நான் உங்களை நம்பித்தான் சார் இருக்கோம். வேறு ஒன்றும் பதில் சொல்ல முடியல. எலக்ட்ரிசிட்டி என்னங்க, ஈபி எவ்வளோங்க? அந்த காலத்தில் ஆட்டோவுக்கு மீட்டர் தான் சூடு வச்சான், இவன் மொத்தமாகவே சூடு வைக்கிறாங்க. முடியல. ஈபி அந்த பக்கம் ஜிஎஸ்டி. அதாவது மக்கள்கிட்ட காசை இருக்க விட மாட்டேங்கிறாங்க. சினிமாவை காப்பாற்றுறவங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ விளையாட்டாக சொல்லலை, காஷ்மீரில் 50 லட்சம் கோடிக்கு மேலே இது வரைக்கும் அந்த வீணாக போன அவ்வளோ செலவழிச்சிருக்காங்க. அதுக்கு மேலேன்னு நினைக்கிறேன். 8 லட்சம் ஃபோர்ஸு ஒரு அடிக்கு ஒருத்தன் நின்றுட்டு இருக்கான். காலையில் ஒன்றுக்கு போக முடியல, 4 மணிக்கு பார்க்க சொன்னான். அப்படியே அது ட்ரைகரை கையில் வச்சுக்கிட்டே சுற்றுறாங்க. எப்போ போட்டு தள்ளுவான்னு தெரியல. நம்ம ஊர் போலீஸ்னால் இப்படி வச்சுக்கிட்டு ஜாலியாக அப்படி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இப்படியே சுற்றுறாங்க எல்லாம் ஃபுல்லாக ஆம்டா. அவ்வளோ பணத்தை கொண்டே கொட்டுறாங்களே. நான் சொல்ல வர்றது, சினிமாவை வாழ வைக்க யாருப்பா இருக்கா? நம்ம சங்கம் நம்ம இங்கேருந்து நாளைக்கு உருவாக்கலாம், நீங்கள் கூட உருவாக்கலாம். அதாவது வேணும், கம்பல் பண்ணணும். மத்திய அரசு என்னென்னமோ சும்மா இருப்பா, சினிமா ஓட வேணாமா? அதாவது ஏதாவது வசதி பண்ண மானியம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒழுங்காக கொடுக்குறாங்களா? மத்திய அரசு எல்லாத்துக்கும் கொடுக்க வைக்கணும், ஊக்குவிக்கணும். மக்கள்கிட்ட காசு இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும். தங்க விட மாட்டேங்கிறானே. பேங்க்கில் பணம் போட முடியுதா? ஒரு பைசா போட முடியல, என்னென்னமோ போட்டு எடுத்துடுறான். நான் கொஞ்சம் பணம் வந்துட்டு இருந்தது, ஃப்ளாட்டு எடுத்து வந்துட்டு இருந்துச்சா, ஒரு அம்மா அந்த பேங்க் ஆஃப் பரோடாவில் சார் சின்ன சைன் பண்ணி, எதுக்குமா? ஒரு இன்சூரன்ஸ் சார் போடுங்க சார், பின்னாடி யூஸ் ஆகும். சரி அப்படி சைன் போட்டு வந்துட்டேன். அதாவது அவனே பணம் எடுத்துக்கிறான். வருஷத்துக்கு 2 லட்சம் 2-3 பாலிசி சைன் வாங்கினாங்க. ஒரு மெடிக்கல் இதுக்காக ஒரு நண்பரை ரொம்ப இது பண்ணி பணமே இல்லை, அப்போ ஒரு 2 லட்சம் அக்கௌண்ட்டில் போடுன்னா எப்போ போட்டான்னு தெரியாது, மெசேஜ் வருது 2,18,000 முடிச்சிட்டாங்க அந்த இன்சூரன்ஸ். அதாவது எல்லாம் சுற்றி இந்த இன்சூரன்ஸ் நடத்துகிறவங்க எல்லாம் இந்த மோதியோட தோஸ்துகள் தான் எடுத்துகிட்டு ஓடுறாங்கல்ல, சுருட்டுறவங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, குறிப்பிட்ட யாரையும் தாக்கணுங்கிற நோக்கம் அல்ல. அரசை கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. சினிமாவில் உள்ளவங்க கேட்கணும், மக்கள் கேட்கணும். ஒரு படம் நல்லா இல்லாட்டி திட்டுறீங்கல்ல, இவ்வளோ பெரிய தவிர நீ ஏன் பண்ணிட்டு மற்றவங்க மேலே பழி போட்டுட்டு இப்போ எதுக்கு ஒரு டீம் போகுதுன்னு தெரியல. ஒரு டீம் போகுதில்ல, அதாவது யோசிக்கணுங்க. இப்போ நாளைக்கு படம் எடுத்துட்டீங்க, நீங்கள் ஏதாவது ஒரு டீம் ரஷ்யாவுக்கு அனுப்புறியாப்பா? இவர் ஏன் ராஜபுத்திரன் என்று எடுத்தார் அதை சொல்லுவதற்கு 4 பேர். ஆனால் யார் காசு? இவங்க அப்பா மூட்டு காசு. எதுக்கு போய் சொல்கிற? ஆப்ரேஷன் சுந்தரை விளக்குவதற்கு. இது ஆயிரக்கணக்கான இது இருக்குது. நான் அரசியல் பேசுறது நோக்கம் இல்லை. சினிமா நல்லா இருக்கணும், இந்த மெசேஜ் சொல்கிறதுக்கு தான் இவங்க கடைசியில் என்னை கூப்பிடுவாங்க. நல்லா இருக்கணுமா இல்லையா? எல்லாம் வாழணுமா இல்லையா? எல்லாம் கையில் ஓடுது. அந்த செல்ஃபோனில் கண்ட கர்மத்தை காட்டுறாங்க. அவுத்து விட்டு எல்லாம் வீட்டுக்குள்ளே போனால் ஒன்று சோபாவில் காலம் மேலே போட்டுட்டு இப்படியே பார்த்துட்டு இருக்கு. ஆக்கி போடுறது, அங்கே ஒன்று கேம் ஆடிக்கிட்டு இருக்குது. செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே சினிமா பார்த்துட்டு இருக்கேன். சினிமா எப்படி ஓடும்? ஏங்க நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்கல்ல, ஒரு ஈகா தேட்டர்னு ஒன்று இருக்குது, நாளைக்கு தள்ள தேட்டர், அது வேறு விஷயம். எல்லா தேட்டரும் அப்படி தான். இந்த பேனரெல்லாம் எங்கேயாவது பார்க்க முடியுதா? வெளியில் ஒரு ஹோட்டல் நடத்துகிறான், அங்கேயே ஹோட்டல் நடத்துகிறாங்க, எல்லாம் நடத்துகிறாங்க. அந்த காலத்துல எல்லாம் ஒரு பேனர் வைப்பாங்க, கையில் காசை வச்சுக்கிட்டு போய் பார்ப்பாங்க. யார் படம்? சின்ன தம்பி, கேப்டன் பிரபாகரன், ஏதோ. அதாவது ஆசிரியர் காசை வச்சுக்கிட்டு பார்ப்பாங்க. ஒரு தேட்டரில் பேனர் இருக்கணும், பேனரே வைக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை சார் எல்லாம் ஆன்லைனில் வந்துடுறாங்க. சொல்ல வேண்டியது, மக்கள் கையில் காசு இருக்க வைக்கணும். ஏகப்பட்டதை ஏற்றிக்கிட்டே போகிறான். டோல்கேட்டு போடுறான், ஜிஎஸ்டி போடுறான்,
அப்புறம் என்னென்னப்பா படம் எடுக்காட்டியும் ஜிஎஸ்டி வாங்கிட்டே இருக்காங்கப்பா. மக்கள்கிட்ட காசு இருக்க மாட்டேங்குது. தங்கம் 80,000 ரூபா பவுனுன்னா இந்த நாடு விளங்குமா? இவனையெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்க வேணாமா? தூக்கி போட்டு மிதிக்க வேணாமா? ஒரு 4-5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி 30,000 தானே இருந்துச்சு. ஏன் ஏற்ற வர்ற? ஏன்னா கப்பல், ஏர்போர்ட்டு எல்லாம் தூக்கி கொடுத்துட்டா தனியாக இருக்கு. ஆனால் பாலமாக கப்பலாக கொண்டு வருவோம். கொண்டு வந்து இது ஒரு நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? என்ன நீ யார் ஆளுங்கட்சி பக்கமா இல்லை சாயா உட்காந்துருக்கீங்க? சொல்லுங்க. பத்திரிகையாளர்லாம் கேள்வி கேட்கணும். இப்போ சில பேர் கடத்திட்டு ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு ஒரு 2 பவுனை கொண்டாந்தா பிடிச்சிட்டு நாசம் பண்ணி ஏதோ பண்ணுறாங்களே. இப்போ குஜராத்தில் வந்து இறங்குது கப்பல். எவன் கேட்குறான்? அதான் நீ துறைமுகம். அவன் பாட்டு கப்பலில் 1000 கிலோ 2000 கிலோ 10,000 கிலோ கொண்டு வர்றான். அவனே நிப்பாட்டி வச்சுட்டு பண்ணுறான். ஏதோ ஒரு சூது நடக்குது எல்லா நாடுகளுக்கு நடுவில். இல்லாட்டி இதெல்லாம் குறைக்கிறதுக்காக சினிமாக்காரங்க எடுக்கத்தான் முடியும், சொல்லத்தான் முடியும். ஆனால் மக்கள் இப்போ 30,000 ரூபாய்க்கு இருந்தால் தானே இந்த ஏழை பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணங்கள் எப்படி நடத்த வைப்பாங்க? 80,000 ரூபாய் கொடுத்து யார் வாங்கி நடத்துவா? எம்ஜிஆரும் போயிட்டாரு, ஜெயலலிதாவும் போயிடுச்சு. ஏதோ தாலிக்கு தங்கம்னாலும் தூக்கி கொடுத்து ஒரு 4 பவுன் 5 பவுனு கொடுக்கலாம். கொடுக்க வைப்போம். சினிமாவில் ஒருத்தன் வருவான், நாளைக்கு ஏதோ செய்வான், நாட்டு ஆளுநருக்கும் ஒருத்தன் வருவான். எல்லா பெண் குழந்தைகளுக்கும் 10 பவுன் அல்லது 50 பவுன் இந்தா வெறும் 30,000 ரூபாயில் வெறும் 20 அதை கொண்டாங்கடா. அதை விட்டு போட்டு இந்த நாதாரிங்க கண்ட இதுக்கு வீணாக செலவு பண்ணிட்டு தெரியுறானுங்க. தான் பயணம் பண்ணுறதுக்கு 8,500 கோடி எரிச்சலாக இருக்குது. சம்பாரிச்ச காசை வீட்டுக்கு கொண்டு போக முடியல, வீட்டில் வைக்க முடியல. யார்கிட்ட எப்படி சினிமா பார்க்க வருவான்? நீங்களே சொல். நீ 200 தியேட்டர் போடு, 400 தியேட்டர் போடு, காலியால் ஓடுது. தியேட்டருக்காரர் என்ன சொல்லுவார்? சார் 10 பேர் ஆடியன்ஸில் எங்கே போட்டு கொடுங்க சொல்கிறாங்களா இல்லையா? காசு இங்கேருந்து வரும். மக்கள்கிட்ட இருக்க விட்டால் தான்ப்பா. அதனால் இந்த மத்திய அரசும் மாநில அரசும் நாளைக்கு ஒரு சட்டம் போடணும். எல்லாரும் பேங்க் பேலன்ஸ்லேயும் 2 லட்ச ரூபா இருந்துக்கிட்டே இருக்கணும். போடு. நீ தான் 20 லட்சம் கோடியை வச்சுட்டு உட்காந்துருக்கியப்பா. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அந்த காசை வச்சு என்ன பிடுங்க போகிறீங்க? நீங்கள் ஏழைகளுக்கு கொடுங்க, படையெடுக்கிறதுக்கு மானியம் கொடுங்க. இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி பற்றி பேசுனாங்க. 10ல் 1 ஓடும், 2 அசல் வரும். இது சினிமா, இது ஒரு கேம்லிங் தான், அது வேறு. ஆனால் இவ்வளோ குடும்பம் செலவு பண்ணுது. இப்போ பாருங்கள், ஐயா மோடி அவர் சொல்லுவாங்கல்ல, திருப்பி வரேன்னா வாசுதேவ குடும்பம். எங்கள் அமெரிக்காவில் போய் சொல்லுவார். அதாவது உலகமெல்லாம் என்னோட உறுப்பினர்கள், என் குடும்பம் அப்படின்னு சொல்லுவார். இந்த பாரு ஒரு பாய் எடுக்கிறாரு, ஒரு டான் பேசிகிட்டு இருக்கேன், ஒரு ஜான் ரிலீஸ் பண்ணுறாரு. இது தமிழ்நாடுன்னு இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவே இப்படி இருந்தால் தான் இந்த நாடு உருப்படும் இல்லைங்களா? எனக்கு தோன்றதை சொல்லிட்டேன்ப்பா. இது ரொம்ப ஆனால் குசும்பு இந்த அம்மா பண்ணுது. கந்து வட்டிக்கு இந்த படத்தில் கந்து வட்டிக்கு அது எப்படி நீங்கள் படம் பார்த்தீங்க? நானே பார்க்கல. ஏப்பா யாருப்பா இந்த அம்மாவுக்கு போட்டு காமிச்சது? இந்த கவர்மெண்ட் வாங்குற கந்து வட்டியை விட வாடா. அட நாடாரிங்களா, ஜிஎஸ்டிக்கு ஏன்னா கணக்கு போடுங்கப்பா. எவ்வளோப்பா வாங்குறீங்க? ஏகப்பட்டு 18%. ரொம்ப வேணாம், தண்ணி வேணாம். நீ தண்ணி தான் கொடுப்பேன், நான் ஒயிட் ட்ரம் அடிச்சுன்னு சொல்லுவோம். ரொம்ப வேணாம். இதெல்லாம் மேடையில் அந்த காலத்தில் எல்லாம் பண்ணோம். ராதாரவிக்கு தெரியும், எஸ்எஸ் மாமாவுக்கு தெரியும். ஆமாம், சரி, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், நல்லா இருக்கணும். அரசாங்கத்தை ஏற்று கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்க நமக்கு உரிமை இருக்குது. நம்மள்கிட்ட பேங்க் பேலன்ஸே இருக்க விட மாட்டேங்கிறாங்க. பேங்க்கில் அக்கௌண்ட்டும் போட முடியல. இருக்கிற காசு எல்லாம் அது என்ன மினிமம் பேலன்ஸ் வைக்கலையா? அந்த விளக்கெண்ணெய் அவனுங்களை விளக்க மாற்று கட்டையில் தான் அடிக்கணும். ஏன்டா அந்த இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த இது கிடையாது. என்ன காசு ஒரு 150 ரூபா இருந்தால் கூட அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு நமக்கு கிடைக்கும். இப்போ இருக்கிற காசை கோயந்தா பண்ணிடலாம். தெரியாதனமாக பணத்தை போட்டால் அவன் இப்போ சொல்ல வந்தேன், அப்படியே விட்டுட்டேன். இந்த 2 லட்ச ரூபா போட்டேன் இல்லையா இன்சூரன்ஸ்காரன், அதோடு சேர்த்து இருந்த காசையும் பிடிக்கிட்டான். ஏன்டா நான் கையெழுத்து போட்டது ஆட்டோமேட்டிக்காக அவன் எடுத்துக்குவானா. ராக் கொள்ளக்கார மாதிரி நடத்துறானுங்க இந்த பேங்க். இதெல்லாம் உதைக்கணும். அஜித் ஒரு படத்தில் நல்லா சொல்லியிருப்பார். ஸோ மகாகந்தன் டைரக்டர் மகாகந்தன் மகா கஞ்சனாக தான் இருக்கக்கூடாது, மகா கந்தனாக இருக்கணும் இல்லையா? கந்தா கடம்பா கதிர்வேலா ஞான பண்டிதா அப்பனே முருகா ஐயா மேலே கூப்பிடுங்க, நல்லா ஓட வைப்பாங்க. அது நான் என்ன பண்ண போகிறேன்? நல்லா இருந்தால் ஓட போகுது. ஆமாம், நல்லா செகச்செவன்னு அழகாக தான் இருக்கிறான். ஆமாம், நம்ம ஜெயம் ரவி மாதிரி யாரையும் போய் கட்டிட்டு மாட்டிக்காதையா, ரொம்ப போயிடும். சரி, என்னமோ அவங்க வாழ்க்கை அவங்க பார்த்துக்கிறது தானே.
சரிங்க, போயிட்டு வரேன், சந்தோஷமா இருங்க. 4-5 இஷ்யூ தீர்க்கப்பட வேண்டியது. மக்கள் கையில் பணம் இருக்கணும். இந்த அரசாங்கங்கள் அதுக்கு ப்ரொவைட் பண்ணணும். நாசமாக போகிறதுக்கு பணத்தை செலவழித்து நாட்டை நாசம் பண்ணுறதை விட சினிமாவை வாழ வைக்கணும்னா சினிமாக்காரங்க எங்களுக்கு வசதி ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லைங்களா? எல்லா படமும் ஓடணும். எல்லா படமும் ஓடணும்னா மக்கள் கையில் காசு இல்லாத மிகப்பெரிய குறை. அதனால எந்த ஆட்சி வந்தாலும் சரி, அடுத்து விஜய் வர்றாரா, கொள்கை தான் நம்ம பாட்டு இதில் போட சொல்லுப்பா. என்னப்பா அதான்ப்பா, என்னவோ போடுவாங்களே தேர்தல் அறிக்கையா, அந்த இதில் போடணும். எல்லாருக்கும் ஓட்டு போடுற எல்லா குடும்பமும் 2 லட்ச ரூபா நாங்கள் ஃபிக்ஸ்டில் போடுவோம். அதை வச்சு நீங்கள் வியாபாரம் பண்ணுங்க, அதுக்கு டேக்ஸ் இல்லை அப்படின்னு போடணும். இந்த ஜிஎஸ்டியை சினிமாவுக்கு தூக்கணும். ஜிஎஸ்டியை என்னய்யா, ஜிஎஸ்டி கொடுக்குறவங்க டிக்கெட்டில் அதை தூக்கணும். நாங்கள் மகிழ்ச்சி படுத்துறதுக்காக இருக்கணும். நாங்கள் எனக்கு எதுக்கு வெங்காயம் நீ ஜிஎஸ்டி போடுற, ஏன் போடுற கேளுங்க. நிர்மலா சீதாராமன் நீ போ ஊறுகாய் வித்திய, அப்போ உங்களுக்கு ஜிஎஸ்டி போட்டாங்களா? லண்டனில் ஊறுகாய் வித்துட்டு இருந்த மாமி தானே நீ கன்னடத்தில் தானே பதவி ஏற்ற, ஆனால் தமிழச்சின்னு சொல்லிக்கிற. நீ ஒரு தேர்தல் நிற்கல, ஜெயிக்கல. இந்த ஜெய்சங்கர்னு ஒருத்தர் நடந்த ஒரு ஏதோ நெருப்பு கோழி மாதிரி நடப்பார். அதை அன்னைக்கு பார்த்து நானே பயந்துட்டேன். அது உருவக்கேலி செய்யக்கூடாது. நம்ம அது என்ன ஆத்திரம்னா, நான்லாம் காசு கொடுத்து எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்கிறேன், தோக்குறேன், ஒன்றுமே இல்லாமல் நோகாமல் நோம்பு கொண்டு வந்த மக்களை வாட்டி வதைக்கிறாங்க. அதனால தான் நம்ம வெறுப்பு. உங்களில் ஒருத்தனா நான் இந்த வெறுப்பை பதிவு பண்ணுறேன். சினிமா நல்லா வாழ்ந்தால் தான் மக்கள் நல்லா வாழ்வாங்க. மக்கள்கிட்ட பேங்க் பேலன்ஸ் இருக்கணும். அந்த ஜிஎஸ்டியெல்லாம் சினிமாவுக்கு தூக்கணும், மானியங்கள் கொடுக்கணும் இல்லையா? நன்றி, வணக்கம், போயிட்டு வரேன். ஜாலியாக இருங்க, சந்தோஷமா இருங்க. அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம் அஜித்தின் ஆரம்ப கால முகவரி தந்த சார் வந்து ஒரு ஃபோனில் சொன்ன மாதிரி ஒரு ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், யார் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இன்னும் வரமாட்டாங்களா, முடிய போகுது. பிரபு சார் பண்ணுறாங்கன்னு சொல்லும் போது பரவாயில்ல, சேஃப் ஹேண்டில் தான் இருக்காருன்னு சொல்லி நினச்சேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஹீரோ இருக்காருங்க, யாருன்னு கேட்டாங்க. வெற்றி அப்படின்னாரு. அப்போது நிம்மதியான ஒரு படம் முடிஞ்சிடும் நல்லபடியான்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த படம் நடந்துட்டு இருக்கும்போது அப்பப்போ அப்டேட்ஸ் கொடுப்பாரு, கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் பண்ணுற டைமில் இது யார்கிட்ட கொடுக்க போகிறாருன்னு ஒரு சின்ன ஒரு பயம் இருந்துச்சு எனக்கு. அது சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரிஸ் கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ சக்தி சார், உங்களோட டிப்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். உங்கள் தமிழ் இண்டஸ்ட்ரியே வந்து நல்லா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். தேங்க்ஸ். ஸோ இப்போது கோதர் சார் வந்து ஒரு நல்ல சேஃப் ஹேண்டில் இருக்கார். ஸோ உங்களோட பிளெஸிங்ஸு, உங்களோட சப்போர்ட்ஸ் வேணும். இந்த படத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல ப்ரொடியூசரை ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அவர் வந்து ஜெயிச்சாக்க நல்லாயிருக்கும். வெற்றி என்னுடைய லைக் மை ப்ரோ. ஆக்சுவலி அவர் 8 தோட்டாக்கள் ப்ளஸ் ஜிவி பார்த்ததுலேருந்து பர்சனலாக என் ஆஃபீஸ் கூப்பிட்டு பேசினேன். ஸோ அவர் கூட பணம் பண்ணணுன்னு ஒரு பிளானிங் போயிட்டே இருக்குது. பட் ஒன்றும் சரியாக வரல. சூன் வீல் ஸ்டார்ட் ஒர்க் ஆக்சுவலி. ஸோ இந்த இசை ஃபங்க்ஷனில் நௌஃபல் வந்து வி ஜஸ்ட் ரியலி மிஸ்ட் ஹிம். வேர் இஸ் மிஸ்டர் மியூசிக் டைரக்டர் நௌஃபல்? அவர் போடுங்க, ஆல் தி பெஸ்ட். ஆக்சுவலி இவரை தயவுசு மிஸ் பண்ணிட்டோம். அப்படியே இருக்கலாம் இந்த படத்தோட இந்த விழாவோட நாயகனே இவர் தான். உங்களோட ஒரு அப்ரிசியேஷன் வந்து ஏன்னா ஆல்ரெடி அவங்க இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாரும் லெஜெண்ட்ஸு, பிரபு சார், இவங்களெல்லாம் வந்து உண்மையிலேயும் கிரேட். ஆக்சுவலி இப்ராஹிம் ராவத்தரோட மருமகன் தான் நான். ஆக்சுவலி இப்போ எங்கள் மாமாட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், ராவத்தர் மாமாட்ட சொல்லிட்டே இருப்பேன், பிரபு சார் வச்சு படம் பண்ணுங்க மாமான்னு சொல்லிட்டு. அப்போ அந்த டைமில் வி ட்ரைடு, பட் அந்த டைம் நடக்க முடியாமல் போயிடுச்சு. பிரபு சார் உண்மையில் ஒரு லெஜெண்டரி ஆக்டர். ஒரு பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்தால் கூட வந்து அவர் எந்த விதமான ஒரு ஒரு ஈகோ, ஒரு பந்தாவோ எதுவுமே இல்லை. ஒரு சின்ன இன்சிடென்ட் மட்டும் சொல்கிறேன். ஒரு ஏர்போர்ட்டில் வந்து சாரை மீட் பண்ணேன். அப்போது சார் கூட எனக்கு பழக்கலைன்னு சொல்லிட்டு நான் பாட்டு அமைதியாக போயிட்டு இருந்தேன். இப்போ பக்கத்தில் இருக்க யாரோ சொல்லியிருக்காங்க, இவர் தான் முகவரி தொட்டிஜா நேபாளில் எடுத்தவர் சொன்னோன்னு நான் கிராஸ் பண்ணுறேன். ஒரேசா அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னா திரும்பி பார்த்தா இல்லை, ஷாக்குடு. அப்புறம் வந்து சார் சொல்லி போனேன், உங்கள் தொட்டிஜா படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நேபாளி எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், அவர் நான் படத்தை பார்த்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன், உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்ட்டு எந்த ஒரு ஈகோ இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக பேசினார். அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி ராவுத்தர் மாவட்டம் அடிக்கடி சொல்லுவேன், நான் வச்சு படம்னு சொல்லிட்டு இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை, எனக்கு உங்கள் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷம் சொன்னார். ஸோ லெஜெண்டரி ஒரு ஆக்டர் அவர். அவருக்கு எந்த விதமான ஈகோ இல்லாமல் இத்தனை டைரக்டர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி வந்து மகாகண்டனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. டெஃபினட்டாக ஒரு
நல்ல ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் டெஃபினட்டாக இன்க்ரீஸ் பண்ணார். அவரும் ஒரு வெற்றி பட வாழ்த்துக்கள் சொல்கிறேன். நௌஃபல், இந்த படத்தில் மியூசிக் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டு அவங்க ப்ரொடியூசர் சொன்னார். இவர் நல்லபடியாக ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகணும், இந்த படம் மிகப்பெரிய வெற்றி ஆகணும். ரோதர் சார் வந்து மேலும் மேலும் நிறைய படங்கள் எடுக்கணும். ஐ விஷ் ஆல் யுவர் கேஸ்ட் அண்ட் க்ரூ. ஒன் செகண்ட் ஜஸ்ட் வான் விஷ் யூ. தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வெற்றியாக எல்லாம் இறைவனை வேண்டுகிறேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். தேங்க்யூ. அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை மாநில தலைவர் திரு சௌந்தரராஜன் அவர்களை பேச அழைக்கிறோம். திரைப்பட இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற மேடையில் இருக்கின்ற நண்பர்களுக்கும் கீழே அமர்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நான் சார்ந்துள்ள தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உடன்பாடு உண்டு. மன்சூர் அலிகான் பேசும்போது தொகுப்பாளினி கந்து வட்டி வசூல் பண்ணுறவர் என்னாங்க. ஆனால் உண்மையிலே இந்த படத்தில் பெரிய வில்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், அதனால் மன்சூர் அலிகான் கந்து வட்டி வசூல் பண்ணுறவங்க நீ கூப்பிட்டதில் எனக்கு உடன்பாடு இல்லை. தலைவர் என்கிட்ட அவ்வளவு இதுவாக பழகி நீங்கள் ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க ஐயா, என்கிட்ட இப்போ நம்பர்லாம் கொடுத்தாரு. ஃபோன் பண்ண வாங்க ஐயா, வீட்டில் நான் ஓய்வாக இருக்கிறேன், அன்றைக்கி வாங்க நம்ம பேசுவோம். உடைய ப்ரெஷர் எனக்கு என்னன்னு புரியுது. தயவு செஞ்சு 2 வாரத்தை ஹீரோயினை பேசிட்டா நாங்கள்லாம் டக்குன்னு கிளம்பிடுவோங்கிற மனநிலை. அப்போ தட்டு ஹீரோயின் தயவு செஞ்சு பேச சொல்லுங்க அப்படின்னு குரல் நீங்கள் அங்கே சொல்கிறது இங்கே வரைக்கும் கேட்குது. சும்மாவே மன்சூர் அலிகான் வந்து அண்ணன் வந்து பேசுவார். அவர் சும்மாவே அந்த ஆட்டம் ஆடுவார். இவங்க அக்கா வர சலங்கை கட்டி விட்டுச்சு. அவர் வந்து ஜிஎஸ்டி அது இதுன்னு பேசி ஆமாம் ½ பேசுனதில்லை. இந்த படத்துக்கும் பொலிட்டிக்கல் சம்மந்தமான படமா, இது வில்லேஜ் சம்மந்தமான படமா, கந்தசாமி ப்ரொடியூசர் எல்லாம் வந்து நாளைக்கு விஜிலன்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்னென்ன பிரச்சனை இருந்தது, இந்த படத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, அந்த பிரச்சனைக்கும் சம்மந்தம் இருக்காங்க. உண்மையிலே இந்த படத்தில் ஒன்று இருக்குது. அப்படித்தான் வில்லங்கமாக தான் பேச வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிற வில்லனை. ஸோ சின்ன படங்களுக்கு சக்தி என்ன சொன்ன மாதிரி சக்தி ஃபிலிம் ஃபேக்டரியில் ரொம்ப சின்ன படங்களை ரொம்ப அழகாக நேர்த்தியாக ரிலீஸ் பண்ணுறது வந்து ரொம்ப குறைவான ப்ரொடியூசராக கவனம் பண்ணி பண்ணுறாங்க. ரொம்ப நேர்த்தியாக நீங்கள் ஒவ்வொரு படங்களுமே சிறப்பாக பண்ணுறீங்க. கந்தசாமி போலீஸாக இருந்துட்டு வேலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு சினிமா தான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு வந்தவர் பிறப்போட ரொம்ப நாளாக வந்து முதல் படம் பண்ணணும்னு தேடிட்டு இருந்தேன். நானும் அவரும் படம் பண்ண வேண்டியது. பிக் பாஸ் முடிச்சுட்டு வெளில வந்தோடனே ஒரு சில காரணங்களால் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. ஒரு 2-3 கதை சொன்னார். என்கிட்ட ஓட்டுப்பட்டி ஒரு கதை இருக்குது, வேறு கதைகள் இருக்குது. இந்த கதையும் ஒரு நல்ல ஜனரஞ்சகமான மக்களுக்கு போய் சேரக்கூடிய ஒரு நல்ல கதையாக பண்ணியிருக்காரு. காலையில் குட் மார்னிங் வருதோ இல்லையோ அவருடைய போஸ்டர் ஒன்று வந்துடும். இந்த படம் சார்ந்த ஒரு தகவல் வந்துடும். இந்த படத்தின் மேலே அவருக்கு இருக்கிற காதல். அதுக்கப்புறம் பிரபு சாரோட அனுபவத்தை பற்றி சொல்லிட்டாங்க. நானும் அவரோட நடிச்சிருக்கேன். அவரை பற்றி சொல்லணுன்னா ஒரே ஒரு வார்த்தையில் என்ன சொல்லணும்னா, புது நடிகர்கள் நடித்தா கூட நான் நடிக்கும்போது என்னோடய அனுபவம் சொல்கிறேன். அங்கே பக்கத்தில் சேர் வந்து அவருக்கு கொண்டாந்து போட்டுருவாங்க. சீனியர் அவருடைய அசிஸ்டண்ட் இருப்பாங்க. அவர் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு எனக்கு ஒரு சேர் போட்டு பக்கத்தில் உட்கார்ந்ததுக்கப்புறம் தான் அவர் உட்காருவார். இது வந்து ஒரு பெரிய கல்ச்சர் வந்து, அதாவது எந்த நடிகர்கள் என்ன வயசு எவ்வளோ அனுபவம் இருக்குதுலாம் இல்லை, எல்லாரையும் அந்த சரிசமமாக நடத்தக்கூடிய பக்கம், சாப்பாடு, அன்பு, இது எல்லாமே உங்களுக்கு இந்த படத்தில் அவருடைய பிளஸ்ஸிங் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அதை கொடுத்துட்டு போயிட்டார். குறிப்பாக வெற்றி, எனக்கு கந்தசாமி ரொம்ப நாளாக தெரியும். இப்போ மகா கந்தனா அந்த படத்தில் அவருடைய உழைப்பு அதிகமாக அந்த படத்தில் கொடுத்துருக்காரு. முக்கியமாக இங்கே வந்த 2 விஷயத்துக்குன்னா வெற்றியை வாழ்த்துறதுக்கும் கந்தசாமி வாழ்த்துறதுக்கும் மொத்த திரைக்கலைஞர்கள் வந்து எல்லாரையுமே வாழ்த்துனுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நான் அதான் சார் வரேன். ஏன்னா ஜிஎஸ்டி வரைக்கும் அமித்ஷாலேருந்து மோடி வரைக்கும் போயிட்டோம். ஆனால் நம்ம மியூசிக்கரை பற்றி யாருமே பேசவே இல்லை. இசை வெளியீட்டாள விழாக்களில் நிறைய அரசியல் பேசுகிறோம். ஆனால் அந்த இசை வெளியீட்டாக்கு முக்கிய காரணமான யார் லிரிக் ரைட்டரு, யார் வந்து பாடல்கள் பண்ணியிருக்காங்க, இசை பண்ணியிருக்காங்கன்னு நம்ம நிறைய நேரம் பேச மறந்துடுறோம். பட்டு அவருடைய மியூசிக் வந்து டீசர் ஆர்ஆர் எல்லாமே கேட்ட பிரதர் ரொம்ப நல்லாயிருக்கு. பிரதர் ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் ஃபைட் மாஸ்டர் எனக்கும் பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல யங்ஸ்டர், பெரிய ஃபைட் மாஸ்டர் வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த படமும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் ஹீரோயின் ரொம்ப தமிழ் முகமாக அழகாக இருக்கீங்கம்மா, ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ எல்லாருக்கும் உங்கள் பிளெஸ்ஸிங்ஸை கொடுங்க. இந்த படம் தேட்டருக்கு 30ஆம் தேதி வருது. ஒரு நல்ல படங்களை கொண்டாட எப்போவுமே தமிழ் சினிமா பார்க்குறதில்ல. சின்ன படங்களுக்கு எப்போவுமே சின்ன தேட்டர் போடணுன்னு எல்லாமே சொல்லுவாங்க. ஏன்னா
அந்த க்ரௌடு வந்து ஒரு 250 சீட்டு ஒரு 300 சீட்டு இருந்துச்சுன்னா ஒரு 150 பேர் உட்காந்தாலே அந்த அரங்கு வந்து ஒரு 50% நிறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. கந்தசாமி என்ன பிளான் பண்ணான்னு தெரியல, சத்தியம் தேட்டரில் வைக்க வேண்டிய ஆடியோ லான்ச்சை இங்கே கொண்டாந்து வச்சு கார் பார்க்கிங் இடம் இல்லை, உள்ளேருந்து வந்தால் இங்கே மேடையில் உட்கார்றதுக்கே சீட்டு இடம் இல்லை. நாங்கள் எங்களை கூட சொன்னார், கம்மியான பேர் தான் கூப்பிட்ருக்கேன், கம்மியான பேர் தான் கூப்பிட்ருக்கேன்னு. வாழ்க்கையில் தெரிஞ்ச மொத்த பேரையும் ஆடியோ லான்ச்சு கூப்பிட்ருக்கேன். ஏன்னா முதல் தடவையாக அவர் படம் பண்ணுறாரு, வந்தாகணும்னு எல்லாருமே வந்துட்டோம், வேறு வழி இல்லாமல். ஸோ இங்கே ஸ்டேஜில் உட்காரதுக்கும் இடம் இல்லை, யார் பேசணும், இப்போ யார் நிற்கணும், என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஏசியை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிட்டாங்க. இவங்க இத்தனை பேர் உட்காந்துருக்காங்க, 12 மணிக்கு தான் கிளம்பி வெளியில் போகிறாங்க. அவரும் உட்காந்து நாங்களும் எனக்கு வேர்த்து ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து எந்திரிச்சு போயிட்டா வேற ஏதோ கந்தசாமி எனக்கு பிரச்சனை, கோச்சிட்டு போயிட்டாரு நினச்சிக்க போகிறான்னு வேறு எல்லாம் தர்ம சங்கடமாக உட்காந்துருந்தோம். மன்சூர் அலிகான பேச ஆரம்பித்தோடனே கோபி எடிட்டர் சங்க தலைவர் கிளம்பி போயிட்டாரு. என் பிரதர் சொல்லிடுங்க கன்சாமி கிளம்பி போகிறேன், ரொம்ப நேரம் அது பிளஸிங்கை விஷ் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே நிறைய பிரச்சனைகள், சின்ன சின்ன அசௌகரியங்கள் இருந்தாலும் இங்கே வந்திருக்க ஒரே ஒரு காரணம், இந்த சின்ன படங்கிறது நாளைக்கு பெரிய படம் ஆக வேண்டியது உங்களுடைய பிளஸிங்கில் தான் இருக்குது. ஏன்னா ஒரு சின்ன படம் வெற்றி படம் அப்படிங்கிறது வந்து எப்போ நடக்கும்னா அந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் போடக்கூடிய கமெண்ட்ஸ். இன்றைக்கி படம் பார்த்துட்டு எப்படி நல்லா இல்லைன்னு சொல்கிற உரிமை எல்லாருக்கும் இருக்கோ, தயவுசெய்து நல்ல படம் பார்த்தீங்கன்னா அதை வாழ்த்தி ஒரு குறு செய்தியாக உங்களுடைய சமூக வலைத்தளங்கள் போடுங்க. அதுதான் இன்றைக்கி பெரிய விளம்பரமாக இன்றைக்கி தேவைப்படுகிறது. நல்ல படங்களை உயிர்ப்போடு வைப்பதற்கு உங்கள் வாழ்த்துக்களும் உங்கள் குறு செய்தியும் தேவைப்படுகிறது. ஏன்னா நிறைய சின்ன படங்களுக்கு ப்ரமோஷனுக்கு நிறைய பைசா பண்ணுற அளவுக்கு ப்ரொடியூசர்ஸ்க்கு நிறைய நேரம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் இப்போ ப்ரெஸ் மீட்டுன்னு ஒன்று தனியாக நடக்குது, இன்ஃப்ளூயன்சர்ஸ் மீட்டுன்னு தனியாக ஒன்று வைக்க வேண்டியது இருக்குது. இப்போ அது ஒரு கல்ச்சர் புதுசாக உருவாகிட்டு இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் நிறைய பொருளாதார தேவைகள் வந்து அதிகமாகிட்டே இருக்குது படத்தை கொண்டு இன்றைக்கி சேர்க்கறதுல. இந்த படங்கள் நல்ல கையில் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரியில் வந்து உங்களுக்கு சேர்ந்துருக்கு. உங்களுக்கு வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கைங்க, ஈவினிங் ஷோ மட்டும் வாங்கி கொடுங்க. இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த படங்களுக்கு. நிறைய பேர் வந்து இப்போ கூட ரீசெண்டாக டைரக்டர் ஒருத்தர் பேசினார், பார்த்தேன், எனக்கு ஷோவே கிடைக்கல, ப்ரெஸ் அண்ட் மீடியா நம்பி தான் நான் வந்து நிற்கிறேன், டிஸ்ட்ரிபியூட்டரை ஏமாற்றிட்டேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசினார். ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்து அவங்க ஹோப் பண்ணி ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் 4 கோடி 5 கோடி எடுத்துகிட்டு அது பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்குது. இந்த படம் நீங்கள் இன்னும் சேஃப் ஹேண்ட்ஸில் இருக்கீங்க, சக்தி ஃபிலிம் ஃபேக்டரியில் ஒப்படைச்சிட்டீங்க. எல்லாருக்கும் ஒரு வெற்றி படமாக அமையட்டும். வெற்றி உங்களுக்கும் இந்த படம் அடுத்து ஒரு மைல்கல்லாக இருக்கட்டும். ஒரு சினிமாவில் பெரிய ஹீரோ வர்றதுக்கான முயற்சியாக ஒவ்வொரு கதையாக நல்லா தேர்வு பண்ணி நல்லா பண்ணிகிட்டு இருக்கீங்க. என்டையர் ப்ரொடியூசர் உங்களுக்கு விளம்பரம் நல்லா இருக்குது சார், நல்லா பண்ணுங்கள். பெரிய படத்துக்கு உண்டான விளம்பரம் விசிபிலிட்டியை நீங்கள் ஒரு சின்ன படங்களுக்கு கொடுக்கும்போது தான் அது பெரிய படமாக மாறும். அதுவும் அவர் கைட் பண்ணுறதுக்கு அண்ணா இருக்காரு. ஸோ சிறப்பான ஒரு படமாக வரட்டும். வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ எப்படி டூரிஸ்ட் ஃபேமிலி நல்லா போயிட்டுருக்கோ அது மாதிரி இது ஒரு வில்லேஜ் ஃபேமிலி. ஆக்சுவலி ராஜபுத்திரன். ஸோ ஒரு வில்லேஜில் வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு கதையை வந்து மகாகந்தன் சார் இயக்கியிருக்காரு. ரொம்ப ஒரு சூப்பராக ஒரு நேட்டிவிட்டியாக அப்படியே இயல்பாக பண்ணியிருக்காரு மகாகந்தன் சார், சிறப்பாக பண்ணியிருக்காரு. அதில் வந்து நம்ம நண்பர் வெற்றி ப்ரோ வந்து மேடம் சொன்ன மாதிரி ரொம்ப நீண்ட கால நண்பர் எனக்கு. அவர் கூட வந்து நான் ஜிவி படம் பண்ணேன், அதுலேருந்து தொடர்ந்து நிறைய படங்கள் அவர் கூட பண்ணிகிட்ருக்கேன். அவர் 8 தோட்டாக்கள் சரி, ஜிவி சரி, நிறைய அவர் எப்பயுமே ஒரு படம் பண்ணார்னா அந்த படத்தை வந்து சூஸ் பண்ணி தான் பண்ணுவார். நல்ல ஒரு யூனிக்கான ஸ்டோரி, ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி எப்பயுமே இருக்கும் அவர் படத்தில். ஸோ அதுபோல் இந்த படமும் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் வெற்றி ப்ரோக்கு. அவர் பேரில் இருக்க வெற்றி இந்த படத்துலையும் இருக்கணும். சூப்பர் ப்ரோ. கிருஷ்ணபிரியா அவங்களும் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக சொன்ன மாதிரி ரேவதி மாதிரி தான் இருக்கீங்க மேடம். ரேவதின்னு சொன்னாங்க, குட்டி ரேவதிங்க. ஏங்க சரி, ஓகே, ரேவதி குட்டின்னு சொல்லுவா. ஸோ அந்த மாதிரி ஓகே, அது ரொம்ப ஒரு ஜாலியான படம். அது ஒரு அதே நேரத்தில் ஒரு எமோஷனல் ரொம்ப பண்ணியிருக்காங்க. இளையத்திலகம் பிரபு சார் ஒரு லெஜெண்டரி ஆக்டர். அவர் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரை வாழ்த்த வயதில் நம்மளும் இருந்தாலும் சொல்கிறேன் நான். பட் இருந்தாலும் அவர் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன தம்பி படம் வரும்போது நான் குழந்தையா இருந்தேன். இப்போ எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, ஆனால் அவர் இன்னும் சின்ன தம்பியாகவே இருக்கார். ஒரு அழகுலையும் சிரிப்புலையும் அப்படியே சின்ன தம்பியாகவே இருக்கார். அவர்லாம் பார்த்தீங்கன்னா படத்தில் சிரிச்சா வச்சுன்னா ஒரு பொண்ணை பார்த்து கன்னத்தில் குழி விழும். இதே நம்ம ஒரு பொண்ணை பார்த்து சிரிச்சா கன்னத்தில் அடி விழும். ஏன்னா அவருக்கு அந்த சிரிப்பு அவ்வளோ அழகாக இருக்கும், கன்னத்தில் அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே இருக்குது அவருக்கு. ஆனால் இப்போ செயற்கையாகவே அதெல்லாம் பண்ணுறாங்க, கன்னத்தில் குழிலாம் வைக்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நடிகர் கூட நம்ம நடிச்சதுல வந்து ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் நடிச்சிருக்காங்க படத்தில். மன்சூர் அலிகான் சார், இமான் அண்ணாச்சி, அப்புறம் கன்னட நடிகர் கோமல் குமார் சார் பண்ணியிருக்காரு. நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்காங்க.
இந்த படத்தை வந்து ரொம்ப அருமையாக இயக்கியிருக்காரு கோதர் சாரி ப்ரொடியூசர் பண்ணியிருக்காங்க, ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க கோதர் சார். சஃபி சஃபி ரொம்ப அருமையாக பேசுகிறார். அவரே ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப ஆமாம் உண்மைதான். அது இல்லாமல் மியூசிக் வந்து நோபல் அவர் வந்து ரொம்ப அருமையான மியூசிக்கு. ஒரு என்னங்க வாங்க சார் நோபல் கரெக்டாக சார் பேர்? ஓகே, நோபல் பரிசு நாகோஷி ஒன்று. ஆமாம், ரொம்ப சூப்பரான பாட்டெலாம் போட்டிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக அந்த பாட்டை கேட்கும்போது ஆகாசத்தை தொட்டாச்சின்னு ஒரு பாட்டு, ரொம்ப அருமையான சாங்கு. கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க, ரொம்ப அற்புதமான சாங்கு. அதே மாதிரி நிறைய பாட்டு நம்ம சார் எழுதியிருக்காரு, மோகன் ராஜா அண்ணன் எழுதியிருக்காரு. ஆனால் மோகன் ராஜா அண்ணனை பற்றி சொல்லணும்னா அவரோட ஃபேன் நான். லவர் பந்து படத்தில் சில்லாஞ்சிருக்கிய பாட்டு, குட் நைட்டில் நிறைய பாட்டு எழுதியிருக்காரு. இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலியும் அவரோட சாங்ஸ்லாம் இருக்குது, நிறைய பாடல்கள். இந்த படத்துலேயும் ஒரு பெரிய கிளாஸ் கொடுங்க அவருக்கு, நிறைய சாங்ஸ் எழுதியிருக்காரு. இந்த படத்துலேயும் எனக்கு பிடிச்ச சாங் ஒன்று இருக்குது, உம்மா தரேன் அம்மா அவரியா அப்படின்னு ஒரு சாங்கு. அந்த சாங்கை வந்து டிஆர் சார் தான் பாடியிருக்காரு. இப்போ அவர் ஸ்டைலில் சொல்லணும்னா அந்த பாட்டு எப்படின்னு சொல்லலாம், சவுகார்பேட்டையில் இருப்பாங்க சேட்டு, இந்த படத்தில் டிஆர் பாடியிருக்காரு ஒரு பாட்டு. அதை கேட்டு சின்ன பசங்களாம் போட போகிறாங்க மெட்டு, ஏரோப்ளேனில் ஓட்டினா ஒரு பைலட்டு. இந்த பாட்டு தான் இந்த படத்தில் ஹைலைட்டு. அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஜாலியான பாட்டு, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு படத்தில் நான் நடிச்சிருக்கின்றது ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட் எப்பயுமே இருக்கணும். நன்றி, தேங்க்யூ. தமிழ். ஸோ சாரி ஃபார் தேட். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என் பேர் கிருஷ்ணபிரியா. ஸோ இது வந்து என்னோட முதல் படம். ஐ எம் ரியலி நர்வஸ். So first of all, I would like to thank director who chose me for this character, Kandasamy sir. Thank you. And Shafi. He said he chose me for this film, but thank you for that. And thank you for giving my remuneration on time. And Vetri, he's such a very talented actor and very kind-hearted, and he helped me throughout the full film. So thank you. And the soul of the movie, Naufal Raja sir, and I'm doing this film like second time with him. So he did my first film too. And last but not the least, Prabhu sir. He's the one of the best person I ever met in my life, and he helped me. He teach me a lot of things, which literally support me. I'm very nervous. Sorry for that. Thank you so much. அனைவருக்கும் வணக்கம். எங்கள் ராஜபுத்திரம் டீமோட இன்வைட்டை வாங்கி இங்கே வந்திருக்க பத்திரிகையாளர்கள் மற்றும் மேடைக்கு வந்த பெரியவர்கள் அனைவருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த படத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் சஃபி, அப்புறம் கோதுர்ஷா சார், அப்புறம் ஃபருக் சார், 3 பேருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு ஹீரோயினை வந்து அக்கான்னு கூப்பிட்ட ஒரே ப்ரொடியூசர் யாருன்னா நம்ம சஃபி தான். அவ்வளோ சின்ன வயசில் ப்ரொடியூசர் ஆகிட்டீங்க, வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணணும். நடிங்க, ஒரு சைடு நடிங்க, ஒரு சைடு ப்ரொடியூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த கேரக்டருக்கு நான் கரெக்டாக இருப்பேன் அப்படின்னு சூஸ் பண்ணேன் டைரக்டர் மகாகந்தனுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் ஃபோனில் தான் கதை கேட்டேன், ஊரில் இல்லை. ஸோ அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருந்தேன். அப்போ ஃபோனில் தான் கதை சொன்னார். ஃபஸ்ட்டு கேட்டது யார் அப்பாவை நடிக்கிறா, இந்த மாதிரி பிரபு சார் தான் அப்பாவை நடிக்கிறாருன்னு சொன்னேன். ஸோ அந்த பாயிண்ட்ல தான் கதையே கேட்டேன். கதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சென்னைக்கு வந்தோடனே நேராக ஆஃபீஸ் போய்ட்டு நீங்கள் வேறு ஹீரோ பார்க்காதீங்க, நான் தான் இந்த படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆகும். ஃபஸ்ட் நாளே போய் பிரபு சார்கிட்ட போய் சரண்டர் ஆகிட்டேன். சார் என்னோடய பர்ஃபார்மன்ஸில் ஏதாவது பிள்ளை இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களே திருத்திடுங்க சார், உங்களோட பெரிய குரு யாரும் கிடையாது அப்படின்னு. அதே மாதிரி அவர் ஒரு குருவாக ஒரு அப்பாவாக நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி படம் முடிஞ்சது. படம் முடிச்சதுக்கப்புறம் ப்ரொடியூசர் வந்து அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார். அப்போ தான் சொன்னேன், நீங்கள் ஃபஸ்ட்டு சத்யன் போய் படத்தை போட்டு காமிச்சிருங்க, அவரே ரிலீஸ் வரைக்கும் கொண்டு போயிடுவார் அப்படின்னேன். ஸோ அதுதான் இப்போது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மே 30ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். வாய்ப்பு நன்றி.